தேவர்களுக்கு கொடுத்த இந்த வெளியேற்றப்பட்ட தருணத்திலே ஆதிகாலம் முதல் இருந்த ரகசியத்தை அந்த தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்துக் கொள்ளுகிற ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்று 2 அதிகாரத்தில் வாசிக்கிறது போல தேவரீர் காண்பித்துக் கொடுக்கிற எல்லா சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய வெளிச்சத்தை எனக்கு காணப்படுவீராக. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயர் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் முதல் செஷன்ல முதல் பகுதியில் நாம் கேட்டது போல உண்மையாவே பரிசுத்த வேதாகமம் ஆதியிலிருந்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறது. அந்த ரகசியத்தினுடைய உண்மையான தோற்றம் என்ன என்பதை புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நீங்கள் நானும் காணும்படிக்கு தேவன் உதவி செய்தார். அதனால ஆதி அப்போஸ்தலர்கள் எழுத்தின்படியா எதையும் காண்பித்துக் கொடுக்காமல் எழுத்தின்படி இருக்கிறதில் காணப்பட்டதான ரகசியத்தை வெளியரங்கமாக்கி சபைக்கு காண்பித்துக் கொடுக்கிற விசேஷங்களை நீங்கள் நானும் வேதத்தில் படிக்கிறோம். அதுபடினாலே பழைய ஏற்பாட்டை பார்த்து யாபேசின் ஜெபத்தை போல அல்லது இன்னொருவர் இப்படி ஜெபித்தார் என்பது போல அல்லது அநேகரை ஆண்டவர் ராஜாக்களாக்கினார், ஆகினால் எனக்கும் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் தருவார் என்பது போல தானியேலை தேசத்துல உயர்ந்த அதிகாரியை மாற்றினது போல என்னையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார் என்கிற காரியங்களை எல்லாம் தயவு செய்து விட்டுவிடுங்கள். தானியேலையும் சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் உயர்த்தின தேவன் அப்போஸ்தலர்களில் ஆதி திருச்சபைகளில் ஒருவரை கூட தேசாந்திரிகளை உயர்த்துவது போல பைபிளில் சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு சத்தியங்களே 12 அப்போஸ்தலர்களே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 2 அப்போஸ்தலரையாவது ஆண்டவர் தேசாதிபதிகளால் உயர்த்தினாரா? அது வைக்கவே இல்லை. அந்த தானியேலை தேசத்தை முதலிடத்துக்கு கொண்டு வந்தார், 3வது இடத்துக்கு கொண்டு வந்தார். மொர்தெகாய் எஸ்தரை கொண்டு வந்தது போல உன்னையும் தேசத்தில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார் என்பது போல எந்த அப்போஸ்தலனும் பிரசங்கிக்கவில்லை. இதுக்கு முன்பாக நம்ம அறியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, தயவு செய்து நான் சொல்றதுனால நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால கட்டாயமா நாம் சிரம் தாழ்த்தி, நாம் நிச்சயமாகவே சிரம் தாழ்த்தி நாம் அதை அங்கீகரித்தே ஆக வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி இருந்ததெல்லாம் ஆவிக்குரிய வெளிச்சத்திலே புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆனால் நம்ம இன்னும் பழைய உடன்படிக்கையில் இல்லை, புது உடன்படிக்கைக்கு வந்துவிட்டோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நான் முதல் பகுதியில தியானித்தது போல பழைய ஏற்பாட்டுக்கான பரிசுத்தவான்கள் எல்லாருமே எதற்கு அடையாளமா இருக்கிறார் என்றால் மேகத்துக்கு அடையாளமா இருக்கிறார்கள். மேகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற மேகம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா மறைந்து போயிடும். வேதத்திலே எபிரேயர் 11வது அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை காண்பித்துக் கொடுக்கிற பரிசுத்த வேதாகமமானது அதனுடைய முடிவு சொல்லி 12வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது தானே. ஆகையால் மேகம் போன்ற மலை போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சொல்லல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப நம்ம இப்படி சூழ்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேகம் அப்படி நம்ம சூழ்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க மேல நம்ம போறோம், உதாரணத்துக்கு பிளைட்ல தான் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அது மேல அந்த இடத்துல பேராசூட்ல பறக்கும், மேகம் நம்மளை ஃபுல்லா சூழ்ந்து இருக்கு. சூழ்ந்து இருக்கும் போது நீ மேகத்தை நோக்கிறாத அப்படின்னு சொல்ற. இந்த பரிசுத்தவான்களை நோக்காத, நமக்கு அழகா போட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்கிற பாரமான யாவற்றையும் நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆபிரகாமை நோக்கி அல்ல, ஈசாக்கை நோக்கி அல்ல, மோசையை நோக்கி அல்ல, யோசுவை நோக்கி அல்ல, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு இத்தனை திரளான சாட்சிகள் ஆபில், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இது போன்ற எத்தனையோ பரிசுத்தவான்கள். கிதியோன் வருகிறார், பாராக்கு வருகிறார், கிதியோன் வருகிறார், எப்தா, சிம்சோன், தாவீது, இப்படிப்பட்ட எத்தனை சாமுவேல் தீர்க்கதரிசி, எத்தனை பரிசுத்தவான்கள் வந்தாலும் அவங்க எல்லாருமே யாருதான்? மேகம் தான். மேகம் நம்ம எவ்வளவு சூழ்ந்திருந்தாலும் மேகம் கொஞ்சம் கலைஞ்சிடும், கலைஞ்சிடும், காத்துக்கு வச்சு முடியாது, நிக்க முடியாது. இன்னைக்கும் சில பிரச்சனைகள் போராட்டம் வந்த உடனே ஆபிரகாமை குறித்து கேட்ட செய்தி எல்லாம் என்ன செஞ்சிருது? ஓடி போயிருது, ஒண்ணு நிக்க முடியாது. குமாரனை பற்றிய வெளிப்பாடு ஆபிரகாமுக்குள் இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். தயவு செய்து நீங்க நினைக்கலாம், என்ன எதுக்கு எடுத்தாலும் கிறிஸ்துவாங்க. ஆமா, நீங்களே பாருங்க பைபிள்ல எதுக்கு எடுத்தாலும் கிறிஸ்து தான்.
அதனால அங்க சொல்லப்பட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு ஓரளவுக்கு வாழ்ந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்கள் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய யாரை நோக்கிதான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கிறவங்க எதை சொல்லுது? இயேசுவை நோக்கி. அங்க ஏன் இயேசுன்னு சொல்லப்பட்டு தெரியுமா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா. அங்க ஏன் கிறிஸ்தன் போடல? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா. அப்ப இந்த மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். அப்ப அவர் வெளிப்படைய எல்லாருக்கும் தெரியாது, இவர்தான் கிறிஸ்தன் வெளியே தெரியாது. ஆனா இயேசுவாக அவர் என்ன செய்தார்? பாடுபட்டார். அதனாலதான் பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்திலே போடு, இந்த இயேசுவை நோக்குனா என்னதான் நோக்க முடியுமோ அதுக்கு அடுத்த ஒரு குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார்னா போட்டிருக்கு. 2ஆம் வசனத்தை நீங்களே வாசிங்களே பார்ப்போம். சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாத இயேசுவை நோக்கி. வாசிங்க. சிலுவையை சகித்த இயேசுவை நோக்கி. அவர் சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து பிதாவின் வலது பரிசத்துல இருக்கிறாரு. அந்த இயேசுவை நோக்கிதான் நீங்க நானும் ஓடணும்னு பைபிள்ல தெளிவா இருக்கு. அந்த அற்புத அடையாளங்களை சொன்னாரோ? அற்புத அடையாளங்களை குறித்து சொல்லல. வேற இருக்க நீங்க பாத்துக்கங்க, எந்த இயேசுவை நோக்கி ஓடணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இது எல்லாமே நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு மனுஷன் எழுது நினைக்கிறீங்களா? மனுஷன் எழுதுனா நான் என்னைக்கு தூக்கி உறுதி போட்டிருப்பேன். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு எழுதினவைகள். அதாவது இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு தூக்கி போட்டாலும் நான் தூக்கி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இதுதான் உயிர். இது போறது ஒண்ணுதான், ஜீவன் போறது ஒண்ணுதான். இது ஜீவன். அப்ப இந்த பரிசுத்த எழுத்துக்கள் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டது. அப்போ அவருக்கு வேற எதையோ காண்பித்து கொடுக்காம இயேசுவை நோக்கின்னு சொல்லிட்டு, அந்த இயேசு யாரும் காண்பிக்க பார்த்தீங்களா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. நீங்க என்ன பாருங்க, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பரிசுத்தை விட்டிருக்கிறார். இதுதான் பிரியமானவர்களே, உங்களை என்னையும் ஸ்திரப்படுத்தும் பிரியமானவர்களே. இன்னைக்கு தேவன் மேல நீங்க நம்பிக்கை இருக்கணுமா? நீங்க வந்திருக்கீங்க, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை நம்பணும், ஆண்டவர் மேலதான் என் விசுவாசம் நம்பிக்கை இருக்கணும்னா பரிசுத்தவான்கள் சொல்றதை கவனிச்சு பாருங்க. ஒரு பரிசுத்தவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்ற. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லுகிறார், உங்க விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி மகிமையை கொடுத்தா. வேற என்ன நினைக்கீங்க? உங்களுக்கும் எனக்கும் தேவன் மேல விசுவாச நம்பிக்கை வரணும் வேண்டாமா? அதுக்கு என்ன செய்யறது? ஆண்டு எத்தனை அற்புதம் செஞ்சாலும் நான் எதை பற்றி விசுவாசத்தை தான் நிறைவேற்ற முடியும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக சிறுவை அடிக்கப்பட்ட அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க பைபிள் அப்படிதான் சொல்லுது, உங்க விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி மகிமையை கொடுத்தா. அவர் எதுக்காக அவரை மரித்தோரிலிருந்து எழுப்புறார்? நம்பி ஒப்பு கொடுத்து மரித்தோரிலிருந்து தேவன் அவரை எழுப்ப வேண்டிய நோக்கம் என்ன? மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பி அவருக்கு மகிமை கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? உங்க விசுவாசம், நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை யார் மேல இருக்கும்படி. அப்ப தேவனுடைய திட்டமே என்ன? நீங்களும் நானும் நீங்களும் விசுவாசிகள் அப்படிங்கிற அந்த காரியத்திலேயே தேவனை உண்மையிலே விசுவாசிக்கிறோமா அப்படிங்கிற இதை வச்சு செக் பண்ண வேண்டியது. அப்ப தேவன் மேல நீங்களும் நானும் விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கும்படிக்குதான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? தம்முடைய குமாரனை மரணத்துக்கு உட்படுத்தி மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தாருன்னு பைபிள் சொல்லுது. இந்த சத்தியத்தை தாண்டிட்டாரு. எப்படி நீங்க தேவன் மேல நம்பிக்கை விசுவாசம் வைக்க முடியும் சொல்லுங்க? நம்ம நினைக்கிறோம் என்னங்க ஒவ்வொரு பகுதியிலும் கிறிஸ்து நான் பைபிள் சொல்லுது. எழுத்தின்படி பார்க்காதீங்க, இந்த எழுத்து கொள்ளுகிறேன்னு சொல்லிதான் பைபிள்ல இருக்கு. நீங்க இதே ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறாரு சொல்லப்பட்டிருக்கு, அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதே அதிகாரம் 4ஆம் வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலதான் என்ன நடக்கும். இந்த வெளிப்பாட்டுலதான், இந்த சத்தியத்துலதான் என்ன இருக்குதா வாசிங்க. அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக, நம்ம சுதந்திரத்திற்கு படிக்க போறோம், சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் நம்ம ஜெனிப்பித்தார் இருக்கு. அப்போ ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகணும், லிவிங் ஹோப். மற்றதெல்லாம் ஜீவனற்ற ஒரு நம்பிக்கையா?
அது எனக்கு தெரியாது. இது ஜீவனுள்ள நம்பிக்கை. எதுலதான் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுமோ, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய பழைய மனுஷனை அடக்கம் செய்தார், நம்முடைய பழைய வாழ்க்கை ஜென்ம சுபாவத்துக்குரிய மனித வாழ்க்கையை அடக்கம் செய்தார், அவருடைய சாயை நமக்கு உடுத்து வைத்தார் என்கிற உயிர்த்தெழுதலின் சாயல்ல தான் உங்களுக்கு எனக்கும் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுமா? எந்த நம்பிக்கை? எதை பற்றுகிற நம்பிக்கை? அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக. இன்னைக்குள்ள செடி பூ எல்லாமே வாடிடும். ஒரு புது பைக்கு கூட ஒரு 1 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிடும்? வாடிடும். எல்லாமே வாடிடும். எல்லாமே வாட்டம் கொண்டுரும். அவன் வாடாததும் மாசற்றதும், அவன் அழியாததும் மாசற்றதும் வாடாததும், இந்த பூமியில எல்லாமே அழிஞ்சிடும். அவன் உங்களுக்கும் எனக்கும் அழியாத சுதந்திரம் உண்டு அப்படிங்கிறத குறித்த ஜீவனுள்ள நம்பிக்கை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் உண்டாக்கணும் அப்படின்னா நம்ம எதை பற்றிய எந்த சத்தியத்தை பற்றி விசுவாசத்துக்கு வரணுமா? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தா. இது நான் சும்மா சொல்லணும், பைபிள் அப்படிதான் இருக்கு. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலதான் இதுக்கு இந்த நம்பிக்கை உண்டாகுமா? எல்லாம் உண்டாகாதான். என்ன செய்ய சொல்றீங்க? எல்லாமே நான் தான் பேசணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரையும் பேச விட்டாலும் அதுதான் பேசணும். இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லா இடமுங்க ஆதாம் இவனிடத்த வந்துதான் இருக்கு. அப்ப எடுத்து கொள்ளுகிறது தான் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். அதுல நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 2 உடன்படிக்கை குறித்து பேசுவார். பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை குறித்து பேசுவார். அதுல ஒரு முக்கியமான மனிதனாகிய மோசே குறித்து பேசுவார். இது மோசேக்கும் பவுலுக்கு இடையில நடக்கிற ஒரு காரியத்து போல இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, மோசேயுடைய ஊழியம் நியாயப்பிரமாண ஊழியம், அது பழைய ஏற்பாட்டு கால ஊழியம். அதைத்தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். அதுல ஒரு நிமிஷம் 3வது வசனத்தை முதல் வாசிக்கலாம். அது மையினால் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க. மையினால கிடையாது. இதெல்லாம் மை தெரியுமா உங்களுக்கு? இது மெய்யானதுதான். இது மெய்யானது, பொய்யானு சொல்லு. இது மெய்யானது. இதெல்லாம் மை தெரியுமா உங்களுக்கு? அச்சு மை வேணும், மை வேண்டாம் எழுத முடியும். இந்த மையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்காங்க. உள்ளான சத்தியத்தை விளங்கிறோமா? நீங்க மையில பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்த விதத்தை நீங்க ஆதாம் 2ல படிப்பீங்க. இந்த சத்தியத்தை எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு வரும்போது தான் தெரியுது இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எழுத்தின்படியே போவேன்னா சிருஷ்டிப்பை பத்தி பார்க்கிறோம். சிருஷ்டிப்பை இங்க கொண்டு வந்தா குமாரன் தான் காமிச்சு கொடுக்காரு. அதே போல நீங்க சொல்ற மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல. ஏன்னா கற்பலகை நியாயப்பிரமாணத்துல இருந்துச்சு. கல்லால் ஆன பலகைகள் இருந்து என்ன செஞ்சு பிரமாணம் எழுதி கொடுத்தார். ஆனா அடுத்து போட்டிருக்கு இருதயங்களாகிய சதையான பலகைகள் போட்டு. கற்பலை பார்க்கக்கூடியது, இருதயங்களாகிய சதையான பலகைங்கிறது பார்க்க முடியாது. இது ரகசியம் பிரியமானோம்ல. அதை தொடர்ந்து அவர் கொண்டு வருவார் பாருங்க. எவ்வளவு அழகா கொண்டு வருவார்னா, நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு 6ஆம் வசனத்துக்கு வரும்போது, புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் என்ன பண்றது? ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க அருமையான தீர்க்கதரிசி அப்படின்னு. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கிற அந்த பிரகாசமே நம்மளை பயங்கரமாக்குது. அது என்னதான்? என்ன ஊழியமா? நீங்க பைபிள பாருங்க. என்ன எதுக்கு ஏதுவான ஊழியம்? 7ஆம் வசனத்தை பார்த்து சொல்லுங்க. எதுக்கு ஏதுவான ஊழியம்? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்யணுமா, ஜீவனுக்கு ஏதுவான ஊழியத்தை செய்யணுமா? என்ன ஊழியம் வேணும்? மரணத்துக்கு ஏதுவான ஊழியமா, ஜீவனுக்கு ஏதுவான ஊழியமா? ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம் வேணும். மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்ய எப்படி? எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு, அதான் சொல்றேன். நீங்க இந்த மேலோட்டமா மட்டும் தயவு செய்து பாத்துறீங்க. உட்பொருள உள்ள தெரியலன்னா அதுதான் ஊழியக்காரர்ல தேவனை ஏற்படுத்தி இருக்கிறார்.
உண்மைதான் சொல்றேன், யாரையும் குறைச்சு சொல்றது இல்லை. ஒரு குரு போதிச்சு இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு கத்திருக்கின்ற சாட்சிய வாழ்வதற்கு தான் தேவன் தமது தாசர்களை தெரிந்து கொண்டார். அடுத்து சொல்ற அதை நோக்கி பார்க்க கூடாது என்றார்கள் சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கிரத்திற்கு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. அடுத்த வசனத்தை பாருங்க, இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. இந்த சிறந்த மகிமைக்கு முன்னால் அந்த மகிமைப்பட்டதே கிடையாது. எப்படி தள்ளுறாரு பார்த்தீங்களா? அந்த இன்னும் அதுக்குள்ளே நினைச்சக்கூடாது. பலிகளையோ காணிக்கைகளையோ வேற எதையும் கொண்டு வராதீங்க. தசமபாகம் பல காணிக்கைகளை கொண்டு வரக்கூடாது. அப்போ அடுத்து சொல்றாரு பாருங்க, அன்றையும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தால் என்னதான நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுவோம். அதுக்குதான் பேசுறோம் பிரியமானவர்களே. அப்ப நீங்க எல்லா பகுதியிலுமே நம்ம அதுக்காக தான் இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு தெரியுமா, இந்த ஒரு சில பாயிண்ட் எல்லாம் கொடுக்குறது எதுக்கு தெரியுமா? நீங்க இவ்விதமா நீங்க பைபிள் எல்லா இதுலயுமே கிறிஸ்துவ பாருங்க. நீங்க கொஞ்சம் யோசிங்க, லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு கூட்டம் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் எழுப்புறதுக்காக ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அழிகிற ஆத்துமாக்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி. இந்த அழிகிற ஆத்துமாக்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு ரகசியம் தெரியுமா? ரகசியம் தெரியுமா? யோனா புஸ்தகத்துக்கு வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 40 நாள்ல லட்சத்துக்கும் 20,000 பேருக்கு மேலுள்ள ஜனங்களை தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். அதான் ஞாபகம். யோனா சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். யோனா இரவும் பகல் 3 நாள் மீனுடைய வயிற்றில் என்ன செஞ்சா இருந்தான். சரிதானா? இருந்தாங்க இல்லையா? இருந்தான். அப்போ லட்சத்துக்கு அதிகமான ஜனம், 1,20,000 பேருக்கு அதிகமான ஜனங்கள் அழிய போறாங்க. 40 நாள் தான் உண்டு. அதுக்கு விரோதம் பிரசங்கிக்கு சொல்லிட்டார். இந்த 40 நாட்கள் உண்டு நினைவு என்ன செய்யப்பட்டு போகும்? கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்லி சொல்ல போறார். இப்ப இந்த ஜனங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். இது எந்த சத்தியம்னா, ஒரு மனுஷனை கொண்டு போகுது அப்படின்னு கேட்டா, இவ்வளவு ஜனங்களையும் காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு விசேஷித்த சத்தியம்னா என்ன செய்யுதுன்னா, இந்த மனுஷனை கொண்டு போகுது. இந்த மனுஷன் எதுல இருந்தான் தெரியுமா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற பழைய உடன்படிக்கைப்படி இருந்தான். ஏன்னா யோனா புஸ்தகத்துடைய பின்னணி நீங்க அறிஞ்சுக்கங்க. யோனா நினைவுக்கு அனுப்பப்படுறார். நினைவுங்கிறது அசிரிய தேசத்தினுடைய தலைநகரம். நினைவுங்கிறது ஒரு நாள் பிரயாணத்தோட போகிற ஒரு பட்டணம் அல்ல, 3 நாள் பயணித்து போகக்கூடிய மகா விஸ்தாரமான நகரம் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாம் நமக்கு தெரியும். யோனா 3ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லியிருக்கு. 3 நாள் நடந்து போகணும். அந்த அளவுக்கு பிரயாணப்பட்டு போகக்கூடிய பெரிய ஒரு நகரமா இருந்துச்சு. இது அந்த நாட்கள்ல அசிரிய தேசத்தினுடைய தலைநகரமாக அறியப்பட்டிருந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த நாட்கள் ராஜாக்கள் நாட்கள்ல அசிரியாவுக்கு விரோதமா, எகிப்துக்கு விரோதமா, பெலிஸ்தருக்கு விரோதமா, பாபிலோனியருக்கு விரோதமா, கல்வியில் சொல்லப்படுற பாபிலோன் ஜனங்களுக்கு விரோதமா இஸ்ரவேல் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பயங்கர போராட்டம் வரும். இது அந்நிய தேசம் உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன அப்படின்னா, அவன் உங்களை தாக்கியிருக்கான், இவங்க அவங்க தாக்கணும். அன்னைக்கு உள்ள உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும். நமக்கு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகம் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, யாத்திராகம் 21, 24 எல்லாருக்கும் தெரியும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், சூட்டுக்கு கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, தழும்புக்கு தழும்பு அப்படின்னு சொல்லி பழி வாங்கணும்னு சொல்லி அங்க ஒரு நியமம் இருக்கு. அவங்க என்ன செய்றாங்க? அசையை நம்ம தாக்கிட்டாங்க, நம்மளும் மட்டும் என்ன செய்யணும்? தாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த யோனாவுடைய மைண்ட் செட். யோனா எதுக்குள்ள இருக்கிறாரு கேட்டா, ஒளிந்து போகிற மரணத்துக்கு எதுவான ஊழியத்துக்குள்ளதான் இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. இந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்துக்குள்ள இருக்கிற மனுஷனால 1,20,000 பேரை காப்பாற்ற முடியுமா? முடியாது. நல்லா தெரியுங்க. இந்த மனுஷனால அவங்களை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா அதான் நிலைமை. இவன் ஓடுறான். எதுக்கு ஓடுனா தெரியுமா? ஏன்னா இந்த அசிரிய ஜனம் எப்பண்டா அழியும் சொல்லி காத்துட்டு இருந்தா, இந்த மனுஷன் மட்டும் இல்ல, எல்லா இஸ்ரவேலர்களையும் சேர்த்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப இந்த அசிரியா அழியும், நினைவு பட்டணம் எப்ப ஒளிஞ்சு போகும் நினைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அதுக்கான வேலையும் வந்துச்சு. அதனாலதான் யோனா ஒரு இடத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நான் இதை முன்னமே உங்கள்கிட்ட சொன்னேனே, நீங்க தீங்குக்கு மனசாப்படுவீங்க, இறக்க உள்ளவங்க முன்னமே சொன்னேன்னு சொல்லி, இதை யோனா 4ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். 2ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசிச்சு ஓடி போனேன். எது நிமித்தம்?
அந்த வார்த்தையை கவனிங்க. இது நிமித்தமே நான் முன்னமே எங்க ஓடினேன், தரிசனத்துக்கு ஓடி போனேன். அப்ப தரிசனத்துக்கு ஏன் போனாருங்கிறதுக்கு காரணத்தை பாருங்க. இது நிமித்தம் எதுக்காகன்னா, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நீர் கிறிஸ்து அப்படிங்கிறத நான் அறிஞ்சிட்டேன். அதனாலதான் நான் இதுக்குள்ள நுழைய முடியாது. பரிசேயர் வேதபாரகர் இதுக்குள்ள நுழைய மாட்டேங்காங்க, கிறிஸ்துக்குள்ள நுழைய மாட்டேங்காங்க. என ஒரு தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், பாவியினுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிற தேவன். கடனாட்களை கூட இளையகுமாரனுடைய காரியத்தை நம்ம தியானிச்சோம். அப்ப இவனுக்கு நல்லா தெரியும், நீ தீங்குக்கு மனஸ்தாபம், இரக்கம் உள்ளவர், நீடி சாந்தம் உள்ளவர். பைபிள் இருக்கு, நீடி சாந்தம் உள்ளவர். இதை குறித்து இது அப்படி கையில வச்சுக்கங்க, இது அப்படி கையில வச்சுக்கங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்துக்கு வரும்போதும் அங்கே ஒரு சொல்றாரு பாருங்க. யாத்திராமம் 34வது அதிகாரம் 4வது அதிகாரம் 5-6. யாத்திரா 34:5-6 பாருங்க. கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி பாருங்க, அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான். பாருங்க, கிறிஸ்துவ வெளிப்படுத்துறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து அவ்வளவு தெளிவா சொல்றார். அவர் கிருபை இரக்கமும் கிருபை நீடிய சாந்தம் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன். அதை இங்கேயும் பார்க்கிறோம். அப்படி நாமத்தை கூறுறார் பாருங்க, அவர் நாமத்தை கூறுறார். கர்த்தர் யார் அப்படிங்கறத வெளிப்படுத்துறார். அப்ப இது இஸ்ரவேலுக்கு பிடிக்கல. யோனா எங்க உள்ளவனா இஸ்ரவேலர். அப்ப இந்த இவனுக்கு பிடிக்கல. அதனால என்ன செய்யற, ஓடி போறோம். ஏன்னா இவர் என்ன செஞ்சுவாரு, அந்த மக்கள் மனம் திரும்பினாங்கன்னா என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார், அழிக்க மாட்டார். அப்ப நம்முடைய சத்துருக்கு அழிக்கப்படலை அப்படின்னா நம்மளை மறுபடியும் ஏதாவது கொண்டுருவாங்க. அப்ப அவனுடைய என்னன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற அந்த அடிப்படையிலான பழைய உடன்படிக்கையில இருந்தவர்கள். இப்ப இப்படிப்பட்ட இந்த யோனாவை அன்று எங்க கொண்டு போனார் அப்படின்னு சொன்னா, மீனுடைய வயிற்றுக்குள்ளே கொண்டு போனார். இந்த எண்ணத்தோடு இருக்கிறவனுக்கு தேவனை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க, தேவனை சரியா அறிந்து கொள்ளல. அறிந்து வைத்திருந்தாலும் இப்படினாலும் செய்தின்னு தெரிஞ்சுதான் நான் ஓடினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனை அறிந்திருந்தாலும் அனுபவிக்க தவறிவிட்டார். தேவனை அறிந்திருந்தாலும் அனுபவிக்க தவறின இந்த யோனாவை எந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் இந்த பட்டணத்தை அந்த நிலைநிறுத்த சித்தம் உண்டாரு சொன்னா, கிறிஸ்துவின் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் பைபிள்ல இருக்கு. இதான் ரகசியம். ஆதி காலத்துல யோனா எந்த காலத்துல வந்தா பாருங்க, இந்த ஆதி காலத்துல இருந்த ரகசியத்தை பாருங்க. யோனா புஸ்தகத்துல கிறிஸ்து இருக்கிறார். நீங்க என்ன பாருங்க, யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தால் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அப்ப ஒரு பெரிய மீனை கர்த்தர் என்ன செய்திருந்தார், அவன் பெரிய மீன் ஆயத்தப்படுத்தியிருந்தார். யோனாவிலும் பெரியவர். இப்ப யோனாவையே விழுங்கிட்டு பாருங்களேன். கீழ்ப்படியாத முரட்டாட்டம் உள்ள யோனா. அவ கீழ்ப்படியாத முரட்டாட்டம் உள்ள யோனாக்களால அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்க இயலாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் எழுப்புவதற்காக ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் என்ன எழுப்புறத பார்க்க முடியல, ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை, 120,000க்கும் மேல உள்ள ஜனங்களை ஒரு மனுஷனால திருப்ப முடியும்னா அந்த மனுஷன் எந்த அனுபவத்துக்குள்ள இருந்தான் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனிங்க. முரட்டோட்டமான இந்த மனுஷனை மீன் வெற்றிக்குள்ள கொண்டு போனோம். எல்லாருக்கும் தெரியும். இந்த மீன் வயிறு நீங்க படிப்பீங்க. இது ரகசியம் கிடையாது. இந்த மீன் வயிறுங்கிற இந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள உள்ள கொண்டு வச்சிட்டாருல, ஒரு மீன் பெரிய மீன் வயிறு விழுங்கிட்டு 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அப்ப யோனாவுடைய சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, கீழ்ப்படியாமைக்காக எடுத்து காமிப்பாங்க. யோனா கீழ்ப்படியாம போனார், நீனும் என்ன செய்ய, பெற்றோருக்கு கீழ்ப்படி, தாய் தகவலுக்கு கீழ்ப்படி, பெரியவங்களுக்கு கீழ்ப்படி, இப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, நான் சொல்ல அது குறைவான வெளிச்சம். நீங்க ரகசியத்திலும் அறியல. இந்த பெரிய மீன் பார்த்தீங்களா, இதான் கிறிஸ்துவின் கல்லறையை நமக்கு காண்பிக்கிறது. இந்த மீனுடைய வயிறு கிறிஸ்துவின் கல்லறையை நமக்கு காண்பிக்கணும். இங்க போடல, கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார்னா போட்டிருக்கு இல்ல.
இதுதான் ஆதி காலம் முதல் இருந்த ரகசியம். அப்போ ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களை எழுப்பக்கூடிய ஒரு மனுஷன் எந்த அனுபவத்தை தான் பெறணுங்கிறத தேவனே தீர்மானிக்கிறார்னா கிறிஸ்துவின் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல். இதெல்லாம் கவனிச்சுவாங்க. எல்லா செடியுமே இங்க இருக்கிற அவ்வளவு செடியுமே அதான் இருக்க போகுது. இப்பவுமே சொல்லிடுது, இப்ப இல்ல, எப்பவுமே சொல்லியாச்சு. எப்படி வருது வரைக்கும் அதான் இருக்க போகுது. ஏன்னா பைபிள்ல அதான் இருக்குது. இதுலதான் நாங்க நிக்க போறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் குமாரனுடைய மரணம், பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இந்த சாயல் அப்படி வருகைக்கும் நம்ம ஆயத்தப்படுத்துங்கிறதான் முழுமையா பைபிள் நமக்கு எல்லா வெளிச்சத்தையும் காமிச்சு கொடுக்கு. இப்ப பாருங்க, இப்ப இந்த யோனா மீன் வயிற்றுல இருந்தது உண்மையிலே அவருடைய கல்லறைதானா, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டதானா அப்படின்னு பார்த்துருவோம். மத்தேயு சுவிசேஷம் அடிக்கடி சொல்ற அந்த வசனம், மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அங்கே பெருசெல்லாம் கேட்கிறாங்க, நாங்கள் ஒரு அடையாளத்தை காணணும்னு சொல்லி விரும்புறோம் கேட்கும்போது, அப்ப யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி, அப்ப இந்த பொல்லாத பச்சார சந்ததியர் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற ஒரு அடையாளம் இந்த சந்ததிக்கு என்ன செய்யப்படுவதில்லை, கொடுக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு அப்ப என்ன அடையாளம், அந்த யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 40ஆம் வசனத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள். புரியுதா? யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரன் எங்க இருப்பாரோ பூமியின் இருந்தேன்னா எது? கல்லறை, கிறிஸ்துவின் கல்லறை, கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படுதல். எதுக்கு ஒப்பனை இருக்கும் பாருங்க, இது ரகசியம். நான் யோனா புஸ்தகத்துல எழுத்தின்படி இயேசு கிறிஸ்து நான் பாக்குற, எழுத்தின்படி இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டான்னு நான் பாக்குற, இயேசு கிறிஸ்து மரித்தான்னு பாக்குறோமா? ஒண்ணுமே இல்லை. மேல உள்ளவங்க எல்லாத்தையும் பிடிச்சு நினைச்சாங்க, யோனாவை கல்லறைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதே போல கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்கன்னா பிடிச்சு நினைச்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. எங்க ஒப்பு கொடுத்தாங்க? கல்லறைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. மரணம், அடக்கம் ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவுபட்டனர் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் எங்க இருக்கிறார். அதனால ஞாயிற்று நாளில் நினைவுபட்டனர் சந்தேகோடு எழுந்து நின்று அவர் இனிமேல் நினைச்சுவாங்க, இவருமே குற்ற சுமத்துவார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யோனாவை பைபிள் 2 இடத்துல அடையாளப்படுத்து. நிறைய 2 இடத்துல அவங்க காமிச்சு கொடுக்கும். ஒண்ணு எங்க தெரியுமா? மீனுடைய வயிறு, இன்னொன்னு நினைவு பட்டணம். ஏன்னா நினைவு பட்டணத்தை அவன் பிரசங்கத்தை கேட்டு, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவு பட்டணத்தை மனம் திரும்பினார்கள் 41ஆம் வசனத்துல பாக்குறோமே. அப்ப யோனாவின் பிரசங்கத்தை அவங்க எங்க இருந்து கேட்டாங்க? நினைவில் வச்சுதான் கேட்டாங்க. அப்ப யோனா நினைவுக்கும் போயிருக்காரு. அப்ப பைபிள் யோனாவை 2 இடத்துல காமிச்சு கொடுக்கு. இதான் அடையாளம். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேற ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது இல்ல. அப்ப யோனா தீர்க்கதரிசியில் நிறைய அடையாளம் இருக்கு. அவர் யோக பட்டணத்துக்கு போனது ஒரு அடையாளம், அங்கே தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டது ஒரு அடையாளம், அதுக்கப்புறம் கப்பலுக்கு கூலி கொடுத்து அதுல பிரயாணம் பண்ணது ஒரு அடையாளம், கூலி கொடுத்தது ஒரு அடையாளம், அவரோட பயணத்தில் ஒரு அடையாளம், அயர்ந்த நித்திரையில் இருந்த ஒரு அடையாளம், அவங்க சீட்டு போட்டது ஒரு அடையாளம், சரக்குகள் எல்லாம் போட்டது அடையாளம், தண்ணீர் அதிகமா அழிச்சது ஒரு அடையாளம், அவங்க இந்த நினைவு பட்டணத்துல ஒரு ஆமனுக்கு தெரியும் தலைக்கு மேல வளர்ந்தது அது ஒரு அடையாளம், அதுக்கப்புறம் ஒரே நாள்ல பூச்சி அடிச்சு போட்டுது அது ஒரு அடையாளம், சூரிய ஒளி ஒரு மேல் பட்டது ஒரு அடையாளம். எவ்வளவோ இருக்கு. ஆனா ஆண்டு பேசுனது 2 தான். நல்லது நீ கவனிக்கணும், வசனத்தை தெரிய பார்த்துருங்க. 2 தான். 72 2 தான். கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், அடக்கம், உயிர்த்தெழுதல். அப்ப யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது அடக்கம் அப்படின்னா 3வது நாள் மீன் அவனை கக்கினும் போட்டிருக்குது. யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அது எதை குறிக்கப்போ? மீன் அவனை கரையில கக்கினது எதை குறிக்கும்? உயிர்த்தெழுதல். அப்ப இங்கேயும் கிறிஸ்து இருக்கிறாரு. ஆமா, கிறிஸ்து இருக்கிறார். அழிந்து கொண்டிருக்கிற ஜனத்தை அழிவிலிருந்து மீட்க வேண்டுமே ஆனால் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். பரம யோனா வெளிப்பட வேண்டும். பரம யோனா வெளிப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்துவின் சாயலுக்கு முன் நிழலாய் கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய் காண்பிக்கப்பட்ட மனுஷன் யாரு? யோனா. அப்ப யோனா அற்புத குருடருக்கு பார்வை கொடுத்ததுனால பாவத்திலிருந்து யாரையும் விடுவிக்க முடியாது. இயேசு குருடருக்கு பார்வை கொடுத்தனால யாரையும் பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அப்படின்னா ஒரு குருடருக்கு பார்வை கொடுத்துட்டு ஒரு 3 வருஷம் இருந்துச்சு அப்படின்னு மறைச்சு போயிருக்கலாங்க. அவர் சிலுவைக்கு போகணும். உங்களுடைய என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்க போகணும்? சிலுவைக்கு போகணும், மரணம் அடையணும். உங்களுக்காக எனக்கு அவர் அடக்கம் பண்ணப்படணும், உங்களுக்காக எனக்கு அவர் உயிர் தரணும். அப்ப இந்த அடையாளமே வந்து வேறொரு அடையாளம் கொடுக்கப்படுறது. நீங்க யோசிங்க. வேற அடையாளத்தை தேடாதீங்க, வேற அடையாளத்தை தேடாதீங்க.
ஆண்டவர் ஆமனுக்கு செடியை தருவார், நமக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக அது தருவார், இது தருவான்னு பேசாதீங்க. யோனாவுக்கு என்ன அடையாளத்தை மட்டும், யோனாவுடைய அடையாளம் அழகா பைபிள்ல இருக்கு. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி, வசனத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. Except the sign of the prophet Jonah, there will be no signs be given. There will be no signs given unto this evil and adulterous generation. இந்த பொல்லாத உபச்சார சந்ததியாருக்கு வேறு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டதில்லை. Except the sign of the prophet Jonah. யோனா தீர்க்கதரிசியாக யோனாவின் அடையாளமே அன்றி, இந்த அடையாளத்தை தவிர வேறொரு அடையாளம் இந்த சந்ததிக்கு என்ன செய்யப்படுவதில்லை. இந்த சந்ததியை யார் பிரிச்சிருக்காரு? இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படுவதில்லை. சபைக்கு கொடுக்கப்படுனாலும் அதுதான், உலகத்துக்கும் இந்த சாயல் தான். அப்போ இந்த யோனா மட்டும் இந்த அனுபவத்தின் ஊடாக போகல அப்படின்னா நினிவே பட்டணத்தாருக்கு விடுதலை இல்லை. யோனா ஜோம் பண்ணிட்டே இருக்கலாங்க, அதான் எதுவும் நடக்காது. யோனா கப்பல் மாலுமிட்ட இது எதெல்லாம் பேசுறாரு, தேவனை பத்தி பேசுறாரு. தேவன் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவன், நான் இங்க இருந்தேன், என் அனுபவம் என்ன, எல்லாம் பேசுறது செஞ்சாரு. காப்பாத்து பார்ப்போம், நினைவு பட்டணத்தை காப்பாத்து பார்ப்போம். அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் பேசுனீங்கன்னா, நான் யாரு தெரியுமா, நான் வானத்தி பூமியும் படைத்த அவருடைய தாசன், என்னெல்லாம் பேசினேன். உன் கோத்திரத்தை பேசுனேன் இல்ல, நீங்க அதையும் அடிச்சுப்பாங்களே, நான் யாரு தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, அதே ஒரு பெரிய பிரசங்கம் ஆயிருக்கு. நான் எங்க வர்றேன், எங்க போனேன், இந்த பாருங்க அதான் சொல்றேன். நான் எங்க இருந்து வர்றேன்னு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நீங்க எதுவும் வச்சுக்காது. நீ பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ தேவனை பத்தி பேசு, கடைகிறது உன்னை குறித்து பேசிக்கிட்டே இரு. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அவன் பேசுற ஏதாவது வேலை செஞ்சுதான் அவ்வளவு வேஸ்ட். அவனை கொண்டு கல்லறையில போடுறதை தவிர ஒரு வழியே கிடையாது. குமாரன் உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து மூணாக மீன் கற்கள் எது கிடையாலும் நீ தயவுசெய்து புரியணும். புரியாம இருந்துடாதீங்க. இதுலதான் லட்சக்கணக்கான ஜனங்களை தேவனால் எழுப்ப முடியும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும் என்று யோவான் 12 அதிகாரம் 24 வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 12:24 சொல்லுகிறது, மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். யோனாவால காப்பாற்ற முடியாது, பெரிய பலனை எழுப்ப முடியாது, தனித்திருக்கும். நீங்களும் நான் அப்படிதான் இருக்க முடியும். செத்ததே ஆகி மிகுந்த பலனை கொடுக்குங்கிற மாதிரி இந்த ஒரு கதையை கொண்டு 1,20,000 காப்பாற்றினாரா இல்லையா? 1,20,000 வீழ்ச்சி அடைந்து கடந்த 1,20,000 மேற்பட்டவரை எழுப்ப முடியலையா? அப்ப தேவனுடைய திட்டமே இதுதான். குமாரன் மூலமாத்தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். குமாரன் மூலமாத்தான் அழிந்து கொண்டிருக்கிற கோடிக்கோடியான ஜனங்களை, கோடிக்கோடியான மாந்தர்களை பாவத்திலிருந்து, பாவத்தின் வீழ்ச்சியிலிருந்து உங்களால என்னாலையும் எழும்ப பண்ண முடியும். அதுக்கு நான் சாட்சி இல்ல, இந்த யோனா சாட்சி, பைபிள் சாட்சி. ஆக பைபிள் முழுக்க இதுதான் பிரியமானவங்கள. ஒரு காலகட்டத்துல ஒரு பெரும் கூட்டத்தை விடுவிக்கிறதுக்கு பாருங்க, ஒரு பெரும் கூட்டத்தை, இதாவது 1,20,000 மேல அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது கணக்குல சொல்றாங்க 30 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுல 6 லட்சம் பேரை காலாட்கலாம். உண்மையே சொல்றாங்க. செப்டிஜென்ட் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். ஜோசப்பஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரேட் ஸ்காலர் சொல்லுவாங்க. ஜோசப்பஸ் அந்த காலத்துல வாழ்ந்தவர், அவருடைய கூட்டுப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். 30 லட்சத்துக்கு மேல இருந்தாங்களாம். அவ்வளவு பெரிய ஜனங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரே ஒரு தரிசனம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தரிசனம், முச்செடி. நீங்க முச்செடின்னு பத்தி பார்த்துட்டு இருக்கீங்க, அது முச்செடி கிடையாது, கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல். நான் அதுக்கு சும்மா போட்டு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, எல்லாருலயும் அவர் தான் இருக்கிறாரு. நீங்க யாத்திராகமம் 3வது அதிகாரம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் உற்று பார்த்தான், பாருங்க, அது வெந்து போகாமல் இருந்தது. போதும். அப்ப நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்னு,
அவன் கிட்ட வரும்போது தேவன் அவனை கூப்பிடுற, மோசே மோசேன்னு கூப்பிடுறார். இங்கதான் ஆண்டவர் வந்து நான் ஆபிரகாமின் தேவன், அதான் 6ஆம் வசனத்துல பாருங்க, இங்கதான் தம்மை வெளிப்படுத்துறாங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனா இருக்கிறேன்னு சொல்லி அந்த மோசேக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். எந்த செடிக்கு முன்னால? சதமா சொல்லுங்க. முச்செடிக்கு முன்னால, எரிகின்ற முச்செடிக்கு முன்னால அப்ப தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த எரிகிற முச்செடியானது நல்ல கவனிங்க, எரியுது, நினைச்சால வெந்து போகல. அப்ப இது எதுக்கு அடையாளம் சொல்றாருன்னா, குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இதுக்கு திட சாட்சியா தான் இந்த முச்செடி காமிக்கிறார். இது எதுக்காக இந்த தரிசனம் தெரியுமா? ஒரு காலகட்டத்துல மோசையே நினைச்சார், என் கையினால ஆண்டவர் வச்சுருவார்னு நினைச்சார். இந்த பகுதி அப்படி கையில வச்சுக்கோங்க. யாத்திரை 3ஆம் அதிகாரத்தை கையில வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 7:25. அப்போஸ்தலர் 7:25. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்க 2 பேர். இப்ப மோசேக்கு வயசு என்ன? 40 தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்க்கிறோம், 23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவனுக்கு 40 வயதான போதுதான் இருக்கு. ஆண்டு மோசே ஊழியத்தை கிடைக்கும் போது அவனுக்கு வயசு என்ன? 80. அப்ப 40 வயசுலயே அவனுக்கு ஒரு சுயம் ஒண்ணு இருந்துச்சு. என்னன்னா, என்ன கொண்டுதான் ஆண்டவர் நினைச்சுவாரு இந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டி ரட்சிப்பாருங்கிறத அவன் நினைச்சானா நினைக்கலையா? ஆமா, ஸ்தேவானுக்கு ஆண்டு வெளிப்படுத்திருக்காரு. இதெல்லாம் அவனுடைய எண்ணத்துல இருந்தது, ரகசியம் இது, வெளிப்படுத்தினார். ஆனா அவனால ரசிக்க முடிஞ்சதா? ஆமா, ஒரு சுய புத்தியின் மேல் சாயாதின் பைபிள்ல இருக்கு. ஒரு முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையார், அதான் அந்த கிறிஸ்து. இப்போ இங்க என்ன போட்டிருக்கு? சுயத்துல நினைச்சு என் கையால தான் ரட்சிப்பாரு, தன்னுடைய கையினால தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார் என்று அவன் நினைத்தா. அவ்வளவு அறியவில்லை. அதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க. அதுலதான் அவன் ஒருத்தனை வெட்டி புதைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருது? ஓடியே போயிருந்தான். 40 வருஷம் மீடியம் தேசத்துல இருக்கும்போதுதான் 40 வருஷம் முடிவுல தான் எங்க தோன்றாரு? சீனாய் இல்ல, ஓரேபுல எங்க தோன்றாரு? முச்செடியில தோன்றாரு. பாத்துக்கங்க, முச்செடியில் தோன்றாரு. அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. என்னன்னா, சுயத்து குறிப்பு ஒரு தரிசனம் இருந்துச்சு. இப்ப அங்க அவர் தொடும்போதுதான் அந்த ஊரில் நான் திக்குவாயும் மந்தனமும் உள்ளவன்னு சொன்னார். அப்ப எந்த தரிசனம் உங்களையும் என்னையும் சுயம் பூஜ்யம் என்கிற நிலையை யோசிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த முச்செடி குறித்த தரிசனம் தான். அதுக்காக தான் சொல்றோம், நாங்க அறிவிக்கிற அத்தனை செய்தியுமே சிலுவை பெட்டி. இது வந்து ஒரு விதமான ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசமான அறிக்கைங்க, வித்தியாசமான போறாங்க, எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி போறாங்கன்னு நினைச்சு எங்களை மேல பெருமை நினைச்சிருவீங்க. என் கிருபையாங்க, மண் தரதான் கிருபையா உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க நினைக்கும். இது போதுங்க. ஒரே ஒரு வாஞ்ச, எப்படியாவது கிறிஸ்துவின் ஜீவனை அனுபவிச்சு கிறிஸ்துவின் ஜீவனை மற்றவங்களுக்கு கடத்தணுங்கிற ஒரு வாஞ்சதான். வேற எந்த நோக்கமும் கிடையாது, வேற எந்த நோக்கமும் கிடையாது. பிரியமானவர்களே, தயவு செய்து ஒரு கட்டத்துல சுயம் மேலோங்கி நிக்க 40 வயசுல. அப்ப மோசே தேவனுக்கு தேவையில்லை. தேவை இருந்ததா? நீங்க சொல்லுங்க. நினைச்சோம், நீ என் கையில தான் ரட்சிப்பு நினைச்சான். அப்ப மோசே அவருக்கு தேவையா இருந்தாரா? கிடையாது. நீ என்னைக்கு என் கைன்னு சொல்லி எனக்கு நான் என் கையால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி உன் சுயத்தை மேலோங்க பண்ணியும் ஆதாம மேலோங்க பண்ணியும் இந்த ஆதாம ஒண்ணு இல்லாம ஆக்குற ஒரு தரிசனம் உனக்கு தேவைங்கிறத அவர் தெளிவாக காண்பித்து கொடுத்தான். 40ல ஆதாம் தான் இன்னும் நிக்கிறான். இப்ப ஆதாம சரியா போகணும், அவர் ஓட வைக்கிறாரு. ஓடலாம், மீதியம் போயிட்டான். 40 வருஷம் முடிவுலதான் இவர் ஓரிவுல தரிசனம் ஆகுறார். தேவனுடைய பருவதத்துல தரிசனமாகும் போதுதான் என்ன தரிசனம்? மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். மறந்துடாதீங்க, நாளைக்கு எல்லா வசனங்களும் காமிச்சு கொடுங்க, ஆண்டவனுக்கு உதவி செய்வதாக. முச்செடியில ஒரு தரிசனம் ஆறாரு. இந்த முச்செடியில ஒரு தரிசனமானத பரிசுத்த பைபிள் புதிய ஏற்பாட்டு என்ன சொல்லுது? இது ரகசியம். இங்க என்ன போட்டிருக்கு? யாத்திரம் என்னதான் போட்டு எழுத்தின்படி என்ன போட்டிருக்கு? முச்செடி. எழுத்தின்படி என்ன போட்டிருக்கு? முச்செடி. சரி, இந்த முச்செடியினுடைய ரகசியம் என்ன? ஆதி காலம் முதல் இந்த ரகசியம் பார்க்கிறோமே, இந்த ரகசியம் என்னன்னு சொல்லி மார்க் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 12:26 கொஞ்சம் கவனிங்க. மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி 2 புள்ளி வச்சுக்கிறதா? மார்க் 12:26. மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று
தேவன் எதை குறித்து சொல்லிய இடத்தில், சத்தமா சொல்லுங்க, முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசையின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா கேட்கிறார். ஆனா அர்த்தம் கேட்க வேண்டியது. எதுக்கு அவர் கேட்டது தெரியுமா? சதுசேருக்கு இந்த உணர்வே கிடையாது. மரணத்தையும் நம்ப மாட்டாங்க, மரணத்தை நம்புவாங்க, மருத்துவ உயிர்த்ததை நம்ப மாட்டாங்க. அதனாலதான் இந்த அதிகாரம் 46 மார்க் 12 அதிகாரத்துல 18 வசனத்துல பார்க்கிறோம், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் இடத்துல வந்தாங்க. இப்ப அதான் கேட்கிறாரு, இப்ப மரணம் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறத எந்த சாயில் காமிச்சு கொடுக்குன்னா, முச்செடி. முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில், முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் வேற எதை பற்றி இல்ல, எதை பற்றி தான் பேசலாம், முச்செடியை குறித்து. இதே நீங்க லூக்காலையும் இருக்கு, மத்தையிலும் இருக்கு, மத்த 22 அதிகாரத்திலும் இருக்கு. நீங்க லூக்கா 20வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கேயும் சொல்றாரு பாருங்க. லூக்கா 20வது அதிகாரத்துக்கு வரும்போது 31 37 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இங்க அழகா இருக்கு பாருங்க. 37 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 20:37. அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எதை பற்றிய வாசகம்? முச்செடியை பற்றிய வாசகம் உங்களை வேற எங்கேயும் கொண்டு போயிடக்கூடாது. அதான் இன்னைக்கு கிறுக்குத்தனமா போயிடக்கூடாது. பிரிவான தயவு செய்து சொல்றேன். நீங்க முச்செடியை வச்சு என்ன பேசலாம், இப்ப என்னெல்லாம் பேசலாம்? ரகசியம் வெளிப்படாது, ரகசியம் வெளிப்படாது. என்ன பேசலாம்? முச்செடி எரிஞ்சிட்டு இருக்கிற முச்செடியை போல உங்க வாழ்க்கையில சில உபத்திரவங்கிற அந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டவங்க அவங்களுக்கு ஆமாங்க போடுறோம். முச்செடி எரிஞ்சிட்டு இருக்கிற முச்செடியை போல அவங்க பச்சிக்க வருகிற ஒரு முச்செடி போன்ற சோதனை பச்சிக்க வந்து அப்படித்தானே எடுத்துட்டு இருக்கோம். நீங்க அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு பைபிள்ல போடலையா? யார் ரைட்ஸ் கொடுத்தா? யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா? உங்களுக்கு எனக்கு அப்படி எடுக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா நான் கேட்கிறேன். இயேசுவானவரே மோசைக்கு தேவன் முச்செடியில தரிசனமான விதத்தை காமிக்கும் போது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய விஷயத்தை தான் மோசைக்கு காமிச்சு கொடுத்தாராம். அது ஏன் என்ன தெளிவா பாருங்க பைபிள்ல. ஏன் இயேசு கிறிஸ்து எங்கே போட்டிருக்கு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல் சொல்றேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது உடனே எல்லாரும் பரிசுத்தவான்கள் மரித்தவங்க எழுந்திருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் சும்மாலாம் தீர்மானிக்கப்படல. கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை வச்சுதான் தீர்மானிக்கப்படுதுன்னு பைபிளே காமிச்சு கொடுக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14 வசனத்துல 1 தெசலோனிக்கேயர் 4:14 சொல்லுகிறது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இதுதான் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 4:14 மீண்டும் சொல்றேன், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே நீங்க அதை குறிக்கணும். சும்மா மரித்து உயிர்த்தெழுதல் வராது. யாரை வச்சுதான் மரித்து உயிர்த்தெழுதல் இருக்கு? அப்ப முச்செடியை தோன்றினவர் யாருதான்? ரகசியத்தை பிடிச்சீங்களா? ரகசியத்தை பாருங்க பிரியமானவர்களே. நீங்க எதையும் நம்ப வேண்டாம், வசனத்தை பிடிச்சிருவோம். முச்செடிக்கு வேற ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க நம்பாதீங்க. அதுதான் வெப்சைட்ல வந்திருக்கிறோம். முச்செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன நமக்கு வீட்டுல சில பிரச்சனை எரிஞ்சிட்டு இருக்கு. கட்டாயம் ஆண்டு விடுதலை தருவார். தரமாட்டேன் நான் சொல்லவே மாட்டோம். சத்தியத்தையும் எடுத்து சத்தியங்களை விடுதலை வைக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆண்டு வந்து பாரு தூக்கி வீசிடுவார், சாம்பல் ஆக்கிடுவார். அவருக்கு முன்னால எதுவும் நிக்க முடியாது, உண்மைதான். ஆனா சத்தியத்துக்கு சரியான விளக்கத்தை விளங்கிக்கங்க, மாறுதலா பிடிக்காதீங்க. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் மோசைக்கு இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேன், என்னுடைய பலவீனத்தையும் பாருங்க. நானும் இந்த சத்தியத்தை அறியாமல் இருந்த போது சில வருஷங்களுக்கு முன்பாக இப்படியும் பிரசங்கிச்சிருக்கேன். உண்மை சில வருஷங்கள் இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படி பிரசங்கிச்சிருக்கேன். ஏன் சொல்றேன், எப்படி பிரசங்கிச்சிருக்கேன் பாருங்க. மோசைக்கு முச்செடி ஏன் காமிச்சு கொடுத்தாருன்னா, மோசே அதுக்கு அடுத்து 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கைக்கு போகிறார். அவனை எப்படி காமிச்சு கொடுத்தா, ஆண்டவர் அதுக்கு ஒரு பிக்சரை காமிச்சு கொடுக்காராம். நான் இப்படிலாம் காமிச்சு கொடுத்துருக்கேன். எவ்வளவு பிழையான பிரசங்கத்தை பண்ணியிருக்கேன் பாருங்க. அவன் என்னன்னா, அவன் பலவிதமான பாடு. உடனே இந்த அக்கினி எப்படி கொண்டு போயிட்டேன்னா, இந்த அக்கினி எடுக்க வேண்டாம். 1 பேதுரு 4:12 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலை பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலை பற்றி எரிகிற அக்கினியை குறித்து போட்டிருக்கா. அப்ப சோதிக்கும்படியே வருது. அப்ப சோதனை வனாந்தரத்துக்கு சோதிக்கப்படும். அதே போல வனாந்தரத்துக்கு 40 வருஷம் நடக்க போற மோசே, உனக்கு ஒரு பிக்சர் என்னன்னா, அந்த வனாந்தரத்துல நான் உன் கூட இருப்பேன். அதான் அக்கினிக்கு நடுவுல தேவன் அப்படிங்கிறத நீ பார்க்கணும்.
நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு நல்லா இருக்கு. என்ன ஆமான்னு சொல்லிட்டீங்க. நான் அப்படித்தான் இருந்தேன். அக்கினி நடுவில் அவர் இந்த அக்கினி சோதனைக்கு நடுவில் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்கிட்ட பேசிட்டே இருப்பேன். அக்கினி நடுவில் இந்த சத்தத்தை கேட்டில அந்த அந்த இது வரும் அப்படிங்கிறத அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா முச்சடியை குறித்து இயேசுவானவரை விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க, சத்தியத்தை பற்றி அறியாம. அப்போ அக்கினி சோதனைக்கு அடையாளமா இருக்கு, இல்ல நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா முச்செடியை பற்றிய அப்போ தேவன் பல லட்சங்களை விடுவிக்கிறது. அது 1,20,000 மேலதான் யாரு யோனாவுடைய விஷயம். இங்க பல லட்சங்கள் இருக்கு. அவ்வளவுக்கு அத்தனை லட்சங்களையும் கொண்டு வருவதற்கு எந்த தரிசனம் தான் தேவைங்கிறத தேவனே தீர்மானிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம். அதான் ஆதி காலம் முதல் இருந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியது எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் சொல்லி ரோமர் 16:26 வாசிங்க, 25, 26. அப்போ பிரியமானவர்களே, இப்ப இங்க எவ்வளவு தெளிவா, அப்போ கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு எழுந்தது எப்படியோ அப்படிதான் இயேசுக்குள் மரித்தவர்கள் அவர் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் சொல்லி 1 பேசுகிற 4:14 இருக்கும்போது, அவன் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை எதன் மூலமாக நிச்சயப்படுத்தப்படுது? கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் தான். இதை நிரூபிக்கிறதுதான் இந்த தரிசனமானது ஜனங்கள் நம்ப மாட்டாங்களேன்னு சொல்லி மோசே சந்தேகப்படும் போது யாத்திராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. அப்பொழுது மோசே அவ்வளவு லெசன் எடுக்கிறார், முச்சடியில் இருந்துட்டு அவ்வளவு பேசுறாரு. 4வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். கர்த்தருடைய நோக்கி என்ன சொன்னா தெரியுமா? உன் கையில் இருக்கிறது என்ன என்றால் ஒரு கோல் அப்படின்னு சொன்னான். அதை தரையில போடுன்னு சொல்ற. அவர் அதை தரையில போட்ட போது அது என்ன ஆயிட்டு? சர்ப்பமா. அது வாழை பிடின்னு சொல்ற, கை நீட்டி வாழை பிடிஞ்ச பிடிச்ச போது கோல் ஆயிடுச்சு. 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை, முச்சடியில் தரிசனமானது பார்த்தீங்களா? தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். இது அடையாளம் என்ன? ஒரு கம்பு சொல்றாங்க, எம்டி பர்ஸ ஜோம் பண்ணும் போது உடனே பர்ஸ்ல பணம் வந்துட்டு இப்படிங்கிறது இல்ல. இப்ப கோல்டு இருக்கு, கீழே போட்டா என்ன சர்ப்பமாயிட்டு இந்த மாயத்துல வித்ததான் அடையாளமா? அந்த அடையாளம் கிடையாது. நீங்க ரகசியத்தை பார்க்கணும். இப்போ நீங்க வெளியே பார்த்தா எழுத்தின்படி பார்த்தா இருக்கு, ஒரு கோல் கம்பு இருக்கு, பாம்பு இருக்கு. கம்பு பாம்பா மாறுது, பாம்பு கம்பா மாறுதுன்னு நீங்க பாப்பீங்க. இது அதுக்காக காண்பிக்கப்பட்டது இல்லை. தரிசனம் எது இருக்கோ அடையாளம் எதை பற்றி தான் இருக்கும்? தரிசனத்துக்கு ஏற்றபடிதான் வெளிப்படுத்துறார். உனக்கு நான் தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். எதுக்கு அத்தாட்சியா அடையாளத்தை கொடுக்கிறாரு? தரிசனத்துக்கு அத்தாட்சி அடையாளத்தை கொடுக்கிறார். அப்ப உன் கையில இருக்குது என்ன? உயிரற்ற கோல் கம்பு, உயிரே கிடையாது. இப்ப கீழே போட்டா என்ன வருது? உயிர் வருது. அப்ப மரித்தது உயிர் தெழும், செத்து போனது உயிரற்றது உயிர் அடையும். இதைத்தான் காமிச்சு கொடுக்குறாரு. நீ வேற எதாவது காமிச்சு கொடுக்குறாரு. ரகசியத்தை பிடிக்கணும் இப்படிதான் நீங்க பிடிக்க வேண்டியது இருக்கு. நீங்க வெளியில பாத்தீங்கன்னா ஒரு கம்பு இருந்துச்சு, ஒரு பாம்பு இருந்துச்சு, இப்படி படிச்சுட்டு இருக்கோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உன் கையில இருக்கு என்னன்னு கேட்டா அது கோல் கம்பு. அது என்ன இருக்கு? உயிரே இல்லை. கீழே போட்டு அதுக்கு உயிர் வருது பாருங்க. மோசே எப்படி நினைச்சிருப்பாரு? அது பாம்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், மோசே நினைச்சிருப்பாரு, இவட கையில இருக்கும்போது செத்துதான், ஒண்ணுமே அசைவே இல்லாம இருக்கு. மனுஷன் செத்து போயிட்டான், கிறிஸ்து செத்துட்டு இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் அவர் படைக்கிறது. முச்செடி தரிசனம் என்னவோ அடையாளமும் அதுவே. அதுக்கு எடுத்து சொல்ற, உன் கைய உள்ள வச்சுட்டு எடுன்னு சொல்ற, மடியில போட்டு எடுன்னு சொல்ற. 6ஆம் வசனத்துல மடியில போட்டு எடுக்கிறாரு பாத்தீங்களா? மடியில போட்டு எடுக்கிறார். 2 அடையாளத்தையும் காமிக்கிறார். 8ஆம் வசனம் சொல்றாரு, அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செய்யக்கூடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நினைச்சுவாங்க, நம்புவாங்கன்னு சொல்றாரு. முதல் அடையாளத்தை விட்டாலும் 2வது அடையாளத்தை நம்புவாங்க. 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? மடியில போடுன்னு சொல்றாரு. மடியில போட்டு எடுக்கும்போது என்ன வந்துட்டு? குஷ்டம், வெண் குஷ்டம் பிடித்திருந்தது. கைக்கு மறுபடி உள்ள போட்டு வெளியே எடுத்த என்ன வந்துட்டு? மறுபடியும் மற்ற சதையை போல ஆயிட்டான். பொதுவா இந்த குஷ்டம் பிடிச்ச கையை நீங்க கையோ காலோ இதோ பாத்தீங்கன்னா சொரணையே இருக்க தெரியுங்களே. என்ன கூட சொல்லுவாங்க, ஐயா இப்ப சில மருந்து கேட்பாங்க, வாங்கி கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, காலில் நாங்க தூங்கி எந்திரிச்சு காலில் எந்திரிச்சா காலில் பள்ளி கடிக்கிய, பள்ளி வாயை வச்சு வச்சு எடுக்கு, புண்ணா இருது, ஆறவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல உங்களுக்கு தெரியாது.
கடிக்கிறது மட்டும் இல்ல, நான் கேள்வியே பட்டிருக்கேன், ஊசி ஊசி குத்துனா கூட வலிக்காதான். எதுல? ஏன்னா அந்த 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 தோல் அந்த மாம்சம் என்ன செஞ்சுட்டு சொல்லுங்க, செத்துட்டு. தீ வச்ச ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நெருப்பு வச்சா கூட தெரியாதாங்க, உண்மையில சொன்னாங்க. எனக்கு குஷ்டம், இந்த வெண்குஷ்டம், குஷ்டம் முடிக்கல, அதுல தீ லேசா வச்சா கூட என்ன இருக்காதான், சொரணம் இருக்காதான். அப்படின்னா அந்த சதை என்ன செஞ்சுட்டு செத்துட்டு உள்ள வச்சுட்டு வெளியே எடுத்தா அதுக்கு என்ன வருது? இப்ப கிள்ள வலிக்கு என்ன இருக்கு? இப்ப இதுல ஜீவன் இருக்கு. மரணத்துக்குள் மரணம், ஜீவன். இதை காமிக்கிறதுக்கு தாங்க, இதுக்குதான் மோசே வந்தா, இதுக்குதான் மோசே வந்தா. மோசைக்கு இந்த வெளிப்பாடுதான், தரிசனமா இருக்கட்டும், அடையாளமா இருக்கட்டும், இதுதான் மரணம் உயிர்த்தெழுதல், மரணம் உயிர்த்தெழுதல், இதைதான் காமிச்சு கொடுக்கிறாரு. இந்த தரிசனம் இருந்ததுனாலதான் எகிப்தை தூக்கி போட்டு போயிட்டார். நீ வாலிபர்களுக்கு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். என்ன? வாலிபர்கள் இச்சையில சிக்கிக் கொள்ளக்கூடாது, உலகத்தை வெறுக்கணும், இந்த பாவம் அனித்தியமான சந்தோஷம் அனுபவிக்கிறதெல்லாம் வெறுக்கணும், ஆண்டோடைய வழியை தெரிந்துக்கணும். நான் சொல்றேன், மோசையை குறித்து பைபிள் சொல்லுது. எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26 பார்த்தா மோசையுடைய பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்க பாருங்க. அதுவும் பொருளாதார ஆகல, ஆனா பிரம்மாண்டமான வாழ்க்கையை பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது 24 வசனத்துல ஆரம்பிக்கிறார். பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. இன்னைக்கு வாலி பசங்க ஒரு மணி நேரம் போன வெறுக்கிறதுக்கே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட், இந்த பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்டே யாருதான்? எகிப்தின் இளவரசனே யாருதான்? மோசே. அவ்வளவு பெரிய பதவி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். அந்த பதவியை தூக்கி போட்டாரே இல்லையா? பைபிள் என்ன போட்டு பாருங்க, பார்வோனின் குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை நிற்பதை தெரிந்து கொண்டு. அப்படி என்ன அர்த்தம்? அனித்தியமான பாவ சந்தோஷங்களாகி அந்த வழியை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்தினுடைய அவருடைய வழியை பிடிச்சிட்டார். அப்படி வழி வளர்ந்துரும். நான் என்ன சொல்றேன்னா, வாலிபர்களுக்கு முகாம் நடத்துறோம், தப்பே கிடையாது. கேட்கிற யாரா இருந்தாலும் தெரியும், வாலிபர்கள் முகாம் நடத்து, எத்தனை முகாம் நடத்துங்க. கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் உயிர்த்தின் சாயல் இல்லை அப்படின்னா அந்த வாலிப கூட்டத்தை, மாம்சத்தையும் உலகத்தையும் வெறுக்க வைக்க உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. சவால் விட்டு சொல்றேன். நீங்க என்ன செய்வீங்க? ஒப்புக்கூடு ஒப்புக்கூடுன்னா ஒப்பாடி இருப்பீங்க. ஒப்புக்கூடு சகோதரி, ஒப்புக்கூடு ஒப்புக்கூடு, அழுகிறது ஒப்பு கொடுத்து பார்த்தாச்சியா? நானும் வாலிபனா இருக்கும்போது அழுகிறது ஒப்பு கொடுத்து பார்த்துட்டேன். எனக்காக என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அதை கொண்டு போயிட்டாருங்கிற அந்த சந்தோஷத்தின் நிறைவு, அந்த சத்தியத்தின் வெளிச்சம் என்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியில நிலைநிறுத்தும். பிரியமானவர்களே, இது அறியணும், இது அறியணும். என்னால வாலிபர் மீடி நடத்துவது குறைவா சொல்லல, எத்தனை நடத்தினாலும் வாலிபர்கள் இன்னைக்கு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை கிடக்காங்க. இதுல இருந்து வேறு பிரிக்கப்படணும்னா இப்படிப்பட்ட தரிசனம் தேவை. மோசைக்கு இந்த தரிசனம் கிடைச்சது. என்ன தரிசனம்? மனிதரின் உயிர்த்தெழுதல் குறித்த தரிசனம், மரணம் உயிர்த்தெழுதல். அதனால அதுக்கு அடுத்த வசனத்தை போட்டிருக்கு 26ல, இனிவரும் மரணமேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நெய் நகை சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், எல்லாமே விடுதலே கிடையாதுங்க. சர்ச்சுக்கு போறாங்க, நல்லா என்னது கத்திர ஆராதிக்காங்க, எல்லாம் செய்றாங்க. ஆனா என்னது? நகை, பணம், பணாசை, நகாசை, பொருளாசை. இதுல விடுதலை இல்லை. அப்ப இதுக்கு விடுதலை வேணும்னா மோசையிட்டு தான் கத்துக்கிற வேண்டியது. மோசே, உங்கள்கிட்ட மோசத்தை கேட்டு பாருங்க, மோசே உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அடிதடியா அதிரடியா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் விளக்கிட்டீங்க கேட்டா, எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது ஓய்வு அப்படின்னு சொல்லுவார். என்ன தரிசனம் சொல்லுங்க? மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அப்படியா? அது எதை பற்றியது? அதுல இருந்து தேவன் கிறிஸ்து மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயல் கிறிஸ்துவ பற்றி வெளிப்பாடு கிடைச்சது. ஆமா, இந்த தரிசனம் கிடைச்சது என்னன்னு தெரியல. தரிசனம் கிடைச்சது அப்புறம் பார்வோன் குமாரத்தின் மகன்ங்கிற அந்த உயர்வான ஸ்தானத்தை என்னால எடுத்துக்கிடவே முடியல என்னால. அப்ப என்னாச்சு? மோசே அவர்கிட்ட பேட்டி கேட்டா, என்னாச்சு? இந்த கேட்காங்கல்ல, இந்த கூட்டத்துல உங்களுக்கு எந்த பகுதி நல்ல ஆசீர்வாதம் வாழ்க்கை ஃபீட்பேக் கேட்பாங்க. எந்த பகுதி? அந்த நாடகம் போட்டு ஒரு அண்ணன் ஒரு மாதிரி கொண்டு மாதிரி வேஷம் போட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா நடிச்சாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படியா? சரி, அடுத்த வாழ்க்கை உனக்கு இது பாட்டு சூப்பரா பண்ணாங்க, அடுத்த ஃபீட்பேக்.
கொன்றுவாங்க. வாலிபரெல்லாம் போய் வேஸ்ட். இப்பவும் சொல்றேன், நீங்க எங்கனாலும் போ, கிறிஸ்துவின் சாயல் காண்பிக்கப்பட்ட இடத்துல சத்தியத்தை அறிந்து போ. கிறிஸ்துவின் மரணம், அந்த மரணம் வாலிப தம்பி தம்பிமா தங்கச்சிமாருக்கு எதை காமிக்கும் தெரியுமா? உடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துவுடைய மரணத்தோடு மாண்டு விட்டது. உடைய புதிய வாழ்க்கை கிறிஸ்து தான் இனி படைச்சிருக்கிறார். உன் சுயத்தின்படி வாழ முடியாது என்பதை அவர் உயிர்த்ததின் சாயல் உனக்கு காமிச்சு கொடுக்கு. இந்த சத்தியத்துக்குள்ள ஜனங்களை நடத்தணும். இதுக்குதான் நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை சொன்னா என்ன இருக்கு தெரியுமா? ஏன்னா இவங்க மட்டும்தான் பேசுற மாதிரி இருக்கு, அப்ப இவங்க மட்டும்தான் பலத்து போவாங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன செய்ய அப்படி சொல்றாங்க? நாங்க ஒரு பொறுப்பு கிடையாதுங்க. எங்க பிள்ளைகள தரமான ஸ்கூல்ல நாங்க சேர்க்க விரும்புறோம். சொல்லி பார்க்கோம். நீங்க சேர்க்கலாம், அதுக்கு நாங்க நினைச்ச முடியும். உங்க பிள்ளைகளை அந்த தரம் இல்லாத ஸ்கூல்ல இருந்து வலுக்கட்டாயமா பிடிச்சி தரமான ஸ்கூல்ல சேர்க்க முடியும் எங்களுக்கு. அப்படி சுயாதனம் கிடையாது எங்களுக்கு. உங்க கையில கொடுத்துட்டோம். பைபிள் முழுக்க இப்படிதான் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஏற்றுக்கிறது உங்க கருத்துல இருக்கு. அவ்வளவுதான். இல்ல இது வந்து நூதனமா இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, தாராளமா கேளுங்க. இல்ல நான் வெளியே தான் போறேன் அப்படின்னா போகலாம். யாரையும் பிடிச்சுக்கிறது இல்ல. ஒன்னும் சொல்ல, என்னையும் யாரும் பிடிக்க போறது இல்ல. யாராவது இஷ்டம் தான் பிடிக்கலாம், நான் போனாலும் பிடிக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம யாருமே மாற்ற வேண்டாம். இந்த சத்தியத்தை அப்படிதான் இருக்கு. முச்சடியை பற்றி விஷயம் தான். அப்போ மோசத்தை மறுபடியும் பேட்டி கேட்கும்போது, இந்த அநித்தியமான பாவ சந்தோஷமா இருந்து அதை விட்டுட்டு உங்களால எப்படி வனாந்தரத்துக்கு போக முடிஞ்சது? எப்படி மோச அப்படின்னு கேட்டா, ஓரேபிலே எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. என்னையா எதுக்கு எடுத்தாலும் ஒரே பதில் தானா? சரி, இந்த எகிப்துல எவ்வளவு பொக்கிஷம் இருந்துச்சுல, அதை விட கிறிஸ்து நிமித்தம் வர்ற நிந்தையதான் நீங்க அதிக பாக்கியமா இல்லைங்களாமே. கிறிஸ்து நிமித்தம் அப்பவே உங்களுக்கு கிறிஸ்து நிமித்தம் வர்ற நிந்தையை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. ஏன் அந்த நிந்திக்கப்படணும் விரும்புறீங்க? யாராவது ஏச்சுவாங்கன்னு நினைப்பீங்களா? என்ன எல்லாரும் ஏசட்டும் நிந்திக்கட்டும் அப்படின்னு விரும்புவீங்களா? அதை ஏன் மோச நீங்க விரும்புறீங்க? எகிப்துல உங்களுக்கு எவ்வளவு பொக்கிஷம் இருக்குல்ல, இதை விட கிறிஸ்து நிமித்தம் வர்ற நிந்தை எனக்கு வரட்டும் சொல்லி போனீங்களே, எப்படி மோசம் கேட்டா, ஓரிபிலே எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தானா? ஆமா. எல்லாத்துக்குமா? பாவத்திலிருந்து விடுதலை, உலகத்திலிருந்து விடுதலை, மாம்சத்திலிருந்து விடுதலை, எல்லாத்துக்கும் சிலையில் அறையப்பட்ட அந்த ஒண்ணுதானா? ஆமா. கிறிஸ்து அவருடைய பிறப்பிலிருந்து எல்லாமே அவர் சிருஷ்டிகரா இருந்தார். எல்லாத்தையும் குறித்து இப்ப பழைய ஏற்பாட்டுல ஆதாம குறித்து நீங்க பைபிள்ல பாப்பீங்க. ஆதாம் தான் முதலாவது படைக்கப்பட்ட படைப்புகள். இப்ப நீங்க வாசிக்கலாம். இப்ப இந்த ஆதாம குறித்து பார்க்கும்போது ரோமர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியில, ரோமர் 5:14 வசனத்தின் பின்பகுதி மட்டும் வாசிக்க கேட்கலாம். அந்த ஆதாம் பாத்தீங்களா? அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம். அப்ப ஆதாம் யாருன்னா கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். ஏன் ஆதாம் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமான அப்படின்னா, நல்ல கவனிங்க. அதாவது ஜென்ம சுபாவத்தின்படியான, அதாவது பழைய சிருஷ்டிகள்ல முதல்ல யார் வந்தா அப்படின்னு கேட்டா ஆதாம். இந்த புது சிருஷ்டி, புது உடன்படிக்கையின் புது சிருஷ்டியில முதல் பேர் யார் தெரியுமா? கிறிஸ்து. அதனாலதான் உண்டாக்கப்படுற பழைய உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள்ல முதல்ல கர்த்தர் படைச்சது யாருன்னா ஆதாம் தான். மனுஷ பறவையை படைச்சது. அப்ப புது சிருஷ்டியில ஆவியின்படி பிறந்ததுல முதல் ஆளா முதல் பேரானவர் அப்படின்னு சொல்லி, முதல் பேர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்ன் அர்த்தம். பழைய உடன்படிக்கையில ஃபர்ஸ்ட் பார்ன் முதல் பிறந்தது யாரு தெரியுமா? ஆதாம் தான். எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனா புது சிருஷ்டியில முதல் பலன் யாரு தெரியுமா? கிறிஸ்து. முதலில் பிறந்தவர் யாரு தெரியுமா? கிறிஸ்து. அதான் அவரை குறித்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இங்க மேல கூட போட்டிருக்காங்க, ஆனா முழுமையாக இருக்காது. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். எதிலிருந்து எழுந்த முதற் பேரானவர்? மரித்தோரிலிருந்து. அப்போ நல்லா பாருங்க, அந்த முதல் பதவியில உட்கார்ந்தாரு யாரு? ஆதாம் தான் முதல் பிறப்பு. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு. அப்ப ஆதாம் எந்த நிலையை காமிக்காருன்னா, கிறிஸ்து தான் இந்த புது சிருஷ்டிகள்ல ஆவியின்படி சிருஷ்டிக்கப்படுறதுல முதல் பலன் அவர் தான். மரித்தவரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். ஆதாம் எப்படி குணத்தில் பார்த்தீங்களா? அதுக்கு ஒவ்வொன்றும் நீங்க பாருங்க, பைபிள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க இப்போ இவருடைய முதல் படைப்பை குறித்து பார்க்கிறோம். படைப்புன்னு வரும்போது இவர் வர்றார், முதல் பேரா இவர் வர்றார். அதுக்கு ஒவ்வொன்றும் நீங்க பாருங்க. இப்ப இவரை குறித்து இவருடைய ஆசாரித்துவத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இவருடைய ஆசாரித்துவத்துக்கு வரும்போது
மெல்கிசேதேக்கு ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல காண்பிக்கப்படுறார். ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல மெல்கிசேதேக்கு வருகிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீங்க என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆணையிட்டார். அவர் மனமாறாமலும் இருப்பார் என்று சொல்லி சங்கீதம் 110 சங்கீதம் 4 வசனத்துல இருக்கு. சங்கீதம் 110 சங்கீதம் 4 வசனத்துல நீங்கள் நான் பார்க்க முடியும். அப்போ மெல்கிசேதேக்கின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறீன்னு சொல்லும்போது, அப்ப ஏன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வருது அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிச்சுவாங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இவர் கிறிஸ்து என்றென்றைக்கும் நித்திய பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அதனாலதான் வேதத்துல இதுல எபிரேயர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு 20 18 19 21 கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் நமக்கு முன்னோடினவர் ஆகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியரால் அந்த திரைக்குள் என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். எவ்வளவு நேர்த்தியா பார்த்தீங்களா? அப்ப ஆசாரித்துவமும் கேட்டா அவர்தான். அப்ப ஆபிரகாமுக்கு காண்பிக்கப்பட்ட ஆசாரித்துவம் என்ன? மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்தது நோக்கம் என்ன? ஆபிரகாம் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. அப்ப இந்த கிறிஸ்துவின் சந்ததி இவர்தான் பிரதான ஆசாரியர். அப்ப ஆபிரகாமை இவர் சந்திக்கிறதுக்கு நோக்கம் என்ன? ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல சந்திக்கிறாரு. அது அர்த்தம் என்ன? உன் சந்ததியில இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரித்துவம் வரும். அதனாலதான் அவன் கலைப்போலதான் வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன தேவை? அப்பம் தேவை, திராட்சரசமும் தேவை, குடிக்கவே இது. இந்த ரெண்டையும் கொண்டு வர்றார். நம்ம உடனே அப்பம் திராட்சரசம் அப்படின்னு நினைக்கணும். அது எது கதையிலமா இருக்கு? கிறிஸ்துவின் சரீரம், அப்படி ரத்தம். அப்ப அவன் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்திக்கும் போது கையில என்ன வச்சிருக்காரு? 2 வச்சிருக்காரு, அப்பமும் திராட்சரசம். இது வெளிப்பாடு. அப்ப ஆபிரகாமின் சந்ததியை சந்திக்கிறாரு. ஆபிரகாம் சந்ததி ஒரு பெரும் படையா வருது. கிட்டத்தட்ட 318 பேரை வீட்டுல கைப்பிடித்த 318 பேரை அந்த யுத்தத்துக்கு கொண்டு போனோம்னு சொல்லி ஆதியாகமம் 14வது அதிகாரம் 15 வசனத்துல போட்டிருக்கு. மன்னிக்கவும் 14வது அதிகாரம் 14 வசனத்துல போட்டிருக்கு. கூட்டிட்டு போய் தான் ஜெயித்து வர்றார். வந்தா மெல்கிசேதேக்கு அவரை சந்திக்கிறார். அப்ப ஜெயம் கொள்ளுகிற சபைக்கு நித்திய பிரதான ஆசாரியரால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கிறிஸ்து இயேசு இருக்கிறாருங்கிற வெளிப்பாடு இருக்கு. ஜெயம் கொள்ளுகிற சபைக்கு ஆபிரகாம் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததினா கிறிஸ்துவின் சந்ததி யாருதான்? நம்ம தான் சபை. அப்போ ஜெயம் கொள்ளுகிற சபைக்கு மெல்கிசேதேக்கின் படியான எந்தெண்டைக்கு ஆசாரித்துவம் இருக்கு. அவர் எந்தெண்டைக்கு நமக்கு அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இது ஆசாரித்துவம். தீர்க்கதரிசன ஊழியன்னு எடுத்தீங்கன்னா அங்கேயும் இந்த ரகசியம் இருக்கு. இப்ப மோசே கிறிஸ்துவ குறித்து உபாகமம் 18வது அதிகாரம் 15, 16, 17, 18 ஆகிய வசனங்களை அவர் சொல்லும் போது பின்னாட்கள் என்ன செய்வாரா? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்க சகோதர நடுவில் எலும்பு பண்ணுவான்னு சொல்றார். அவருக்கு செவி கொடுப்பீர்கள் சொல்றார். அவருடைய வார்த்தைக்கு செவி கூடாது எவனோ அவன் கொலை செய்யப்பட கிடவன். வேதத்தில் இருக்கு. எதுக்கு காமிக்க நேரம் இல்லாதாலும் வேகமா போற. உபாகமம் 18வது அதிகாரம் 15, 16, 17, 18 ஆகிய வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். ஆசாரித்துவம் அங்கேயும் கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுறார். தீர்க்க தரிசனம் இங்கே யாரும் வெளிப்படுத்தப்படுறார்? கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறார். இன்னும் மேய்ப்பன் வந்தீங்கன்னா தாவீது ஆடிகளை மேய்க்கிறவனா இருக்கிறான், எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு ஆடிகளை மேய்க்கிறவனா இருக்கிறான். இங்கேயும் கிறிஸ்துவனுடைய அந்த மேய்ப்பன் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் வெளிப்படுத்தப்படுது. மேய்ப்பன்கிற ஸ்தானம். இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா அவர் சுவிசேஷகன். சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன சொல்லி ஏசாயா 52வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. அப்ப சுவிசேஷனுடைய பாதங்கள் வருகிறது. இந்த சுவிசேஷனுடைய பாதங்கிறது என்ன? இந்த 52வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து மட்டும் இல்ல, 82வது அதிகாரம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுவது. அந்த 7ஆம் வசனத்துக்கு அப்புறம் பாருங்க, அவருடைய ரூபம் விரும்பத்தக்க ரூபம் இல்லைன்னு போட்டிருக்கு. அவர் முகரூபத்தை குறித்து எழுதுகிறார். ஏசாயா 52வது அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு பிறகு நீங்க வாசிங்கன்னா பாருங்க, அது கிறிஸ்துவ குறித்துன்னு சொல்றார். என் தாசன் அப்படின்னு சொல்லி பேசுற. 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்தை பாருங்க, மனுஷனை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலாம் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால அவரை கண்டு அநேகர் என்ன செய்வாங்க? பிரேமப்படைந்தார்கள்னா இதோட அர்த்தம் என்ன? எங்க? கிறிஸ்துவினுடைய சிலுவை, கல்வாரி. முகம் அந்த கேடு அடைஞ்சதுன்னு எங்க வச்சு? சிலுவையில, கல்வாரியில. இது இதோட இது ஏதோ கல்வாரியை நம்ம நினைக்க கஷ்டமா இருக்குன்னா அடுத்த அதிகாரம் தந்து பாருங்க. இந்த முடிஞ்சிட்டேன், அடுத்த வசனத்தோட முடிஞ்சிட்டேன். இந்த அதிகாரம் முடிஞ்சிட்டு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? முழுக்க இவருடைய பாடு மரணம் வருதா வரலையா? பாடு மரணம் உயிர்த்தல் எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. அப்போ நான் எங்கள் மூலமா கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யாருன்னா இங்க பாருங்க, ரோமர் 10வது அதிகாரம் 15வது அதிகாரத்துக்கு வாங்க.
ரோமர் 15வது அதிகாரம் அங்க என்ன கொண்டு வர்றாரு பாருங்க. ரோமர் 15வது மன்னிக்கவும் 10வது அதிகாரம் மன்னிக்கவும் 10வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்க என்ன கொண்டு வர்றார்? 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. அப்ப சுவிசேஷத்தை எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அப்ப அதை குறித்து என்ன? எதை குறித்து? சுவிசேஷத்தை குறித்து. அதை குறித்து ஏசாயா, அதை குறித்து சுவிசேஷத்தை குறித்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாது குறித்து எங்க கர்த்தாவே எங்கள் மூலமா கேள்விப்பட்டது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப கொஞ்சம் முன்னால எங்கள் மூலமா கேள்விப்பட்டது எங்க இருக்கு? ஏசாயா 53 முதல் வசனத்துல இருக்கு. எங்கள் மூலமா கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்ப அதுக்கு முன்னால சுவிசேஷனுடைய பாதங்களை குறித்து பேசுறாரு. சுவிசேஷனுடைய பாதங்கள் மறைவாடு இங்கே என்ன கொண்டு வர்றாரு? 10வது அதிகாரம் 14 பாருங்க. இதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. இங்க முந்தின வசனம், அங்க முந்தின அதிகாரம். அவ்வளவுதான். இங்க முந்தின அதிகாரம், அங்க முந்தின அதிகாரம், இங்க முந்தின வசனம். 15 பாருங்க. 16ல பார்த்தோம். 15 பாருங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியில் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று. அப்ப இந்த சுவிசேஷனுடைய பாதங்கள், இந்த சுவிசேஷம். அப்ப சுவிசேஷனுடைய பாதங்கள் சொல்லும்போது இங்க யாரெல்லாம் பத்தி பேசுறாருன்னு தெளிவா தெரியுது. நீங்க ஏசாயா 52, 53 இந்த ரோமர் 10வது அதிகாரத்தையும் பார்க்கும்போது அந்த ரகசியம் யாரை பற்றியதுதான்? இயேசு கிறிஸ்துவை பற்றியதுதான். எனக்கு சுவிசேஷ ஊழியம் அனுப்புங்க. நானும் ஒரு கட்டத்துல ஒரு கொடியை பிடிச்சுதான் அழைஞ்சேன். உங்க சபை அழைப்பா, ஒரு சுவிசேஷ அழைப்பா. இன்னைக்கு ஒரு கூட்டம் பாருங்க, நம்மள எப்படிலாம் பார்க்கறாங்க பாருங்க. இவங்க என்ன வெளியே போட்டுட்டு இருக்காங்கன்னா, அழைப்பு விட்டு இந்த வேலையை வெளியே போயிட்டாரு அப்படின்னு. நான் அழைப்புதான் நிற்கேன். சபையை கட்டுறதுக்கு ஒரு சுவிசேஷம் தேவை, ஒரு அப்போஸ்தலன் தேவை, தீர்க்கதரிசி தேவை, மேய்ப்பர் தேவை, போதகர் தேவை. எல்லாம் இருக்காங்க. சபையில சேர்ந்து சபையை கட்டி எழுப்புறோம். ஒரு அழைப்பை தாண்டி இங்கே போயிட்டாங்க. யார் அழைப்பு தாண்டி போயிட்டா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன ஊழிய அழைப்புன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய ஊழிய அழைப்பு சொல்றேன். அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டு கேட்ட மாதிரி தான் இருக்கு. நீ இதுகளை செய்கிறது எந்த அதிகாரத்தையும் செய்கிறீங்க இருக்கும்போது அப்ப அவரு கேட்கிறாரு, பதில் சொல்லல. நானும் மட்டும் ஒண்ணு கேட்கிறேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் மனுஷன் உண்டாயிட்டா, தேவன் உண்டாயிட்டா? அவங்க பதில் சொல்லல. நானும் சொல்ல மாட்டேன்னு. அதே மாதிரி நான் கேட்கிறேன், அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன அழைப்புன்னு சொல்லுங்க. அவரோட இடத்துல அப்போஸ்தலன் பைபிள்ல இருக்கு, ஒரு இடத்துல தீர்க்கதரிசின்னு இருக்கு, ஒரு இடத்துல சுவிசேஷகன் இருக்கு, ஒரு இடத்துல மெய்ப்பனா இருக்கிறார். எல்லாமே இருக்கு. நான் வசனம் இப்ப சொல்ல முடியாது, எல்லாம் பைபிள்ல இருக்கு. அவருக்கு என்ன அழைப்பு நீங்க சொல்லிருங்க. நானும் என்னுடைய அழைப்பை சொல்றேன். எங்களுடைய சகோதரர்கள் அதுதான். இங்க ஒரு விதமான இங்க ஒரு அழைப்புல அவங்க உருவடித்து செய்வாங்க. வெளி இடங்கள் ஆண்டு நடத்துகிற பிரகாரம் அவங்க என்னென்ன செய்ய வச்சிருக்காரோ அதை செய்வாங்க. சகோதரிகளுக்கு தேவன் கொடுத்த பாரத்தின்படி, தேவன் கொடுத்த ஊழிய அழைப்பின்படி, அந்த வாஞ்சியின்படி, வேத வசனங்களின் அடிப்படையில ஆங்காங்கே தரமான சபைகளை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எழுப்பு பிரயாசப்பட்டு ஆண்டுடைய இறக்கத்தினால ஒரு 3 இடத்துல கூடிய ஆராதிக்கும், இன்னொரு 4 இடத்துல சுவிசேஷ கூட்டம் நடக்கு. இன்னும் நடந்துகிட்டே இருக்கும். எளிமையா தான் கூடுறோம். ஒரு இடத்துல மரத்துல கூடுறோம், ஒரு இடத்துல வீட்டுல கூடுறோம். ஆச்சரியப்படுவீங்க. சபை கூடுவதில் தான். எவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாட்டாலும் சரி, வசனத்தை விசுவாசிக்கும். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கு. அவர் இருந்தா போதும். டேபிள் இல்லாட்டா கூட பரவாயில்ல, மைக் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவர் இருந்தா எங்களுக்கு போதும். நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, குத்து விளக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, காணிக்கை பெட்டி இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவர் இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் காணிக்கை பெட்டிகளோடு உட்கார்ந்து இருப்பீர்களோ அவர்கள் அருகில் இருக்கிறேன்னு சொன்னாதான் நான் காணிக்கை பெட்டியோடு இருப்போம். அவர் சொல்லல எங்க 2 பேர் 3 பேர் நாமத்துல இருக்கு, நீங்க குளிச்சுட்டு உட்கார்ந்தா அப்படிலாம் கூட சொல்லல. எங்க இருக்கீங்க வந்துன்னு சொல்லிட்டார். அதனால அங்கங்கே ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கிறோம். கிறிஸ்து சுவிசேஷகனாகவும் இங்க வெளிப்படுத்தப்படுறார். புது கதைலாம் கிடையாது. சுவிசேஷகனா அவர் மேய்ப்பனை வெளிப்படுத்துவார். ஆமா, நம்ம இன்னைக்கு ஆராதனை வேலை கூட நம்ம பாட்டு பாடும்போது கூட அந்த எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் நான் என்னுடைய தாவீது என்கிறவரை நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன், அவர்களை மேய்ப்பார்னு சொல்றாரு. எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த வெளிப்பாடு, அந்த ரகசியம் எதுன்னா, அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ராஜா, இயேசு கிறிஸ்து ராஜான்னு போடல, தாவீது கொண்டு போய் அங்கு அந்த ரகசியம் எங்க இருக்குன்னா யோவான் 10வது அதிகாரத்துல இருக்கு. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இந்த சாயல் இல்லாம இல்ல. அப்ப பழைய ஏற்பாட்டுல மறைஞ்சிருக்கிற எல்லாத்துலயுமே இருக்கிற அந்த ரகசியம் என்ன? புதிய ஏற்பாட்டு கொண்டு வரும்போது கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. தாவீது இப்ப ராஜரிகமா ஒட்டுதான் இருக்கு பாருங்க. ஆசாரித்துவம், தீர்க்கதரிசிங்கிறது, மெய்ப்பன், சுவிசேஷம் எல்லாம் இருக்குதான். ராஜாங்கமும் ஒட்டுதான் இருக்கு. செங்கோல், நீதியின் செங்கோலை குறித்து பேசுறாரு. பாக்குறீங்களா?
சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 6 மற்றும் 7 ஒருத்தங்க நீங்க என்ன நான் எதுக்கு வாசிக்க சொல்ல மாட்டேங்கன்னா டைம் போயிருந்தாலதான். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 6, 7 நான் வாசிக்கிறேன். கையை பிடிச்சி நல்லா பிடிச்சு வச்சுக்கோங்க. சங்கீதம் 45 6, 7 வாசிக்கிறேன். தேவனே உமது சிங்காசனம் எந்தெந்தைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறது. அதெல்லாம் தேவனே உங்களுடைய தேவன் உமது தோழரை பார்க்க உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண. உண்மையாவே இது தேவனே தேவனே சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த காலத்துல ராஜாக்களை கூட ஆண்டவனே சொல்லுவாங்க. அப்போ பெரிய கனவு மாதிரி ஆண்டர் மாதிரி சொல்லுவாங்களாம். அப்போ இது எழுத்தின்படி பாத்தீங்கன்னா நல்லா சொல்லுங்க. எழுத்தின்படி பார்த்தா இது இங்க சாலமோனை குறித்து சொல்லுவாங்க. துல்லியமா சொன்னா சாலமோன். நீங்க தாவீது ராஜா கூட எடுத்துக்கங்க. தாவீது சாலமோனை விட்டுருங்க. ஒரு ராஜாவை குறித்து மேல உள்ளதெல்லாம் வந்த மாதிரி இருக்கு. ராஜா நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். முதல் வசனம் ஆரம்பிக்கும்போது அப்படிதான் இருக்கு. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். நாவு விரைவா எழுதுகிறவங்க எழுத்தாங்க. அப்ப ராஜாவை குறித்து பேசுகிறதா இங்க வந்துகிட்டே இருக்கு. சரி, எந்த ராஜா? தாவீது ராஜாவா இருக்கும் இல்ல சாலமோன் ராஜா? மேக்சிமம் சாலமோன் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். சாலமோனை பத்தி இருக்குல்ல, அது தாவீது. 6 7 இருக்குல்ல, இந்த 6 7 அப்படி கையில வச்சுக்கோங்க. நானும் வச்சிருக்கேன், கையில வச்சுக்கோங்க. எபிரேயர் முதல் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 8 9 பார்க்கலாம். எபிரேயர் முதல் அதிகாரம் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம். நான் 8 9 உங்களுக்காக வாசிக்கிறேன். குமாரனை நோக்கி ரகசியம் வெளிப்படணும்ல. குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. என்ன அதே மாதிரி இருக்கு. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். யாரை நோக்கின்னு போட்டிருக்கு? 8ஆம் வசனத்துல யாரை நோக்கின்னு போட்டிருக்கு? அப்ப இங்கே சொல்லப்பட்டவர் தான் யாரு? அங்க சொல்லப்பட்டிருக்கிறார். இது ரகசியம். நீங்க இங்கேயே நீங்க வச்சுக்கீங்களேன். இது ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க அறியணும் அப்படின்னா புதிய ஏற்பாட்டு சத்தியங்களுக்குள்ள வரணும். அப்ப ராஜரீகமா அவருதான், ராஜாவும் அவருதான், தீர்க்கதரிசி, மெய்ப்பன், எல்லாமே மெய்ப்பன், ஆசாரித்துவமும் அவருதான், முதல் சிருஷ்டியும் அவருதான். அப்ப ஆதாம்ல இருந்து எல்லாரையும் ஆண்டவர் எதுக்காக பயன்படுத்தினாருன்னா இந்த ரகசியத்தை அந்த காலத்துல வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். இவங்க தாவீதுல நினைச்சிருக்கா தெரியுமா? ஆண்டவர் தர்ற வார்த்தை பேசணும்னு சொல்லி உங்களுடைய பரிசுத்தவன் அழிவை காண ஓட்டி சும்மா சுயமான இல்ல, உங்களுடைய அழிவுக்கான ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. எந்த சங்கீதம்? 16ஆம் சங்கீதம். உங்களுக்கு தெரியும். 16ஆம் சங்கீதத்துல 9 10 11 நீங்க வாசிப்பீங்க. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இந்த அப்போஸ்தலர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 25 பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 24 அவரை மரணம் தேவனுடைய மரண பாதைகள் கட்ட அவிழ்த்து அவரை மரித்தெழுந்து எழுப்பினாராம். அவர் எழுப்பினால் அவர் மரணத்தால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அடுத்து என்ன பண்றீங்க? அவரை குறித்து தாவீது 2 புள்ளி வச்சிருக்கிறா. அவ யாரை குறித்து? இயேசு கிறிஸ்து குறித்து. அப்படி மரணம் அவருடைய வீட்டில் பத்தி முந்தின வசனம் இருக்கு. அப்ப அப்படி உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க சொல்றாங்க பாருங்க. பரிசுத்தாவியானவர் பரிந்துரைப்பட்ட உடனேயே அவங்க பேசின வாக்கியத்தை கவனிங்களேன். வெளிப்பாடுங்க. என்ன வெளிப்பாடு? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறார். அப்போ சங்கீதம் 16:8 வச்சு நிறைய பிரச்சனை கேட்டிருக்கோம். கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறவர்கள் அசைக்கப்படுவது எத்தனை பிரச்சனை கேட்டிருக்கோம். அதை வச்சு என்ன சொல்லிடுவோம்? அப்ப பாருங்க, கர்த்தர் நம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற நம்ம அசைக்கப்படுவதில்லை. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தாவீது யாரு குறித்தான் சொன்னாரா? சங்கீதம் 16:8 மட்டும் இல்ல, 8 9 10 அடுத்து இருக்கு. அதனால என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விட உங்களுடைய பரிசுத்த அழிவை காண ஓட்டி ஜீவமார்க்கங்கள் எனக்கு தெரியப்படுத்தினேன். உங்களுடைய சன்னிதானத்துல என்னை சந்தோஷம் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். யாரை குறித்து தாவீது? கிறிஸ்துவ குறித்து தாவீது. இப்படி அநேக வேத வாக்கியங்கள் ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்தது பிரியமானவர்களே. அதை அவங்க வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். இது மட்டும் இல்ல, நீங்க எபிரேயர்ல கவனிச்சீங்கன்னா, நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர்ல கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, எபிரேயர்ல இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல முதல் அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசுவை திருத்தமா சொல்றேன். முதல் அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க பார்க்கும்போது, பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினான்னு சொல்லப்பட்டிருக்கும்.
அவர் கடைசி காலத்துல என்ன செஞ்சார்? குமாரன் மூலமாய் திருவுள்ளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல, எபிரேய முதல் அதிகாரத்துல அவர் தீர்க்கதரிசிகளிலும் மேலானவர் சொல்லி காண்பிக்கப்படுறார். இரண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவதூதனும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசுதான். அப்படிதான் 7ஆம் வசனத்தை பாப்பீங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாப்பீங்க. அவர் தேவதூதனும் சற்று சிறியவராக்கப்பட்டவர் தான். அதான் 9ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, தேவதூதனும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் தேவதூதனும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார். எப்படி? மனுஷன் தேவதூதனும் சற்று சிறியவர். நீங்க பாருங்க, 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு ஒரு இடத்துல, 2வது அதிகாரம் எபிரேயர் 2:6 ஒரு இடத்துல ஒரு சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்க. உண்மை தானே? அப்ப 9ஆம் வசனம் போட்டிருக்கு, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. அப்ப எப்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட? எப்படி? மேலையா கீழையா? கீழே. அவர் மனுஷனா வெளிப்பட்டார். அவர் மனுஷனா வெளிப்படும்போது உண்மையாவே தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டாரா இல்லையா? ஆக்கப்பட்டா அவர் செய்த அற்புதங்களினாலே கனத்தினாலும் மகிமையாக முடிச்சுட்டப்பட்டாரும் போடல. அப்படியே போட்டிருக்கு. அற்புதமான ஊழியங்கள் அதெல்லாம் பின்னால கொண்டு போயிருங்க. எதை கொண்டு வர? மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்டப்படணும். மரணத்தை உத்தரித்ததுனால தேவதூதனும் ஒரு பெரியவரை காணப்படுறார். முதல் அதிகாரம் தீர்க்கதரிசிகளும் ஒரு பெரியவர். நீங்க அப்ப பார்க்கணும், பங்கு பங்காக மகன் சொல்லும் போது அத்தனை தீர்க்கதரிசிகளும் அவர்தான் மேலானவராய் வெளிப்படுகிறார். இங்க பாருங்க, அத்தனை தேவதூதர்களையும் அவர் தான் மேலானவராய் வெளிப்படுறார். 3ஆவது அதிகாரம் முதல் 3-4 வசனங்களை பாத்தீங்கன்னா அவர் மோசையிலும் பெரியவர் என்று வேறுன்னு சொல்லுது. 4ஆவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 4ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தா அவர் யோசுவாவிலும் பெரியவர்னு வருது. 5ஆவது அதிகாரத்துக்கு வந்தா 5ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்துல அவர் ஆரோனிலும் பெரியவர்னு வருது. 6ஆவது அதிகாரத்துல பூர்வத்தை நோக்கி காமிச்சு கொடுக்கிறார். ஆக இந்த சத்தியங்கள் எல்லாம் பிரியமானவர்களே ஆதி காலம் முதல் இருந்த ரகசியம் அடக்கமாய் இருந்து பரிசுத்தவான்களுக்கு பின்னாட்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால்தான் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க புதிய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது குமாரனை கொண்டுதான் அவர் ஆரம்பிப்பார். குமாரனாகி இயேசு கிறிஸ்து. நீங்க மத்தேயிலிருந்து வெளிப்படுத்து வரைக்கும் உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் நினைச்சிட வேண்டாம், உங்களுக்கு ஒரு ஒர்க்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பாருங்களேன், அந்த நிருப வாக்கியங்கள் அத்தனையும் பாருங்க. 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இயேசு கிறிஸ்து பத்தி இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எப்படிதான் இருக்கு, அவர் மரணம் பாடுகள் மரணம் உயிர்த்ததை பத்தி இருக்கு. அப்போஸ்தலர் ஃபுல்லா ரோமருக்கு எடுக்க வேண்டாம். ரோமர் முதல் அதிகாரம் முதல் வசனமே எப்படிதான் இருக்கு, இயேசு கிறிஸ்து. ரோமர் தாண்டி 1 கொரிந்தியர் இயேசு கிறிஸ்து. ஆரம்பிக்கும்போது பாருங்க 1:1, 2 கொரிந்தியர் 1:1 எடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து. எல்லாமே கலாத்தியர் முதல் அதிகாரம் முதல் வசனம் இயேசு கிறிஸ்து. எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 பேதுரு, 1 அந்த 1 இருக்கு. அதுல மட்டும் சத்தியம் சத்தியமே இருக்கும். முதல் வசனம் ஆரம்பிக்கும் சத்தியம் சத்தியமே எழுதுவார். எதுக்காக இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்றோம் அப்படின்னா, நிருப வாக்கியங்கள் ஆரம்பிக்கும் போதே எப்படிதான் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆதி முதல் இருந்தவரை வைத்துதான் ஆரம்பிக்கிறாங்க. நீ தாராளமா பைபிள பார்க்கணும். நிருபத்தை அவங்க சபைக்கு கொடுக்கும் போது முதல்ல எதுல இருந்துதான் உள்ள போவாங்க. நீ உள்ள போகாதீங்க, உள்ள போய் பொய் சொல்லக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுங்கிற பரிசுத்த வாழ்க்கை முதல்ல பேசாதீங்க. முதல்ல பரிசுத்தரை முதல்ல பாருங்க. இவர் அறியல அப்படின்னா பரிசுத்த வாழ்க்கையை பத்தி பேசல பிரயோஜனம் இல்லை. அதாவது இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இல்ல, மாம்சத்தில் வந்த தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ள நடத்தாமல் வெறுமனைய பரிசுத்தத்தை மட்டும் பேசுறதுனாலதான் நம்ம எதிர்த்து நிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. அது எப்படி பரிசுத்தம் வரும்னு நான் கேட்கிறேன். அது எப்படி பரிசுத்தம் வரும்? நான் ஒப்பு கொடுத்தனால நான் ஒப்பு கொடுக்குறேன், சரி ஒப்பு கொடுக்குறேன். ஜெபம் மட்டும் போதும், நான் ஜெபிச்சு நான் ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் தெரிஞ்சுட்டு பைபிளை மூடிட்டு இப்ப நான் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் திறந்தோடு சொல்றேன் அப்படின்னு ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா? முதல்ல பைபிளை தர அப்படின்னு சொல்லுவார். என்னை குறித்து நீ படி, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:39 சொல்றாரு. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை வாசித்து பாருங்கன்னு சொல்லல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் வேத வாக்கியங்கள் யாரை குறித்து சாட்சி கொடுக்கு? இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்கு.
நீங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பாருங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுப்பாங்களாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்க 43ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். தேவ சமூகத்துல நம்ம ஜெபம் போறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட இந்த வெளிப்பாட்டுல எங்களை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. நீங்க அறியாம இருந்தாங்க பிரியமானவர்கள. இதை சொல்றதுனால எங்களை நம்ம என்ன பாராட்ட நோக்கமே கிடையாது. இவனும் சொல்ற சிலுவையில் அறியப்பட்டு கிறிஸ்துவ நோக்கி பாருங்க. மேலும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தாலும் நீங்க அவங்களை ஆபிரகாமை நோக்கி பாருங்க போடல. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி இவ்வளவு சாட்சிகள் இருந்தாலும் நீங்க இயேசுவை நோக்குங்க அப்படின்னு சொல்ற. அவ்வளவு சாட்சிகளையும் அவங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் போட்டிருக்கு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் 1-2 பேர் இல்ல, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். நாங்க சாட்சி கொடுக்கலாம் என்ன செய்ய? எங்களால் அங்கீகரிப்பாரா? ஜெபமா கிறிஸ்து எவ்வளவு நிலநாட்டமாய் பழையப்படல காண்பிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவை குறித்த சாட்சி எத்தனை மனிதர்கள் எத்தனை இடங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அர்ப்பணம் செய்வோமா? பரிசுத்த பிதாவின் வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம். அவர் சொன்னது போல நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சேவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. நன்றி செலுத்துக்கோ ஆண்டவரே. 1:2 வாசிக்கிறது போல அவரை சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் வேறு ஒன்றையும் குறித்து வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாதற்கு தீர்மானித்திருந்தேன். வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதற்கு சபை பற்றி சொன்ன சபை பார்த்து இப்படிப்பட்ட தாசன் சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். சபைக்குள்ள நான் அதை பத்தி அறிஞ்சிருக்கேன், ஆபிரகாம் பத்தி படிச்சேன், இதை பத்தி படிச்சேன், எழுத்துமொழி பேசிக் கொண்டிருக்கிறத நான் நம்பல. ஆபிரகாம் பத்தி படிச்சாலும் சரி, எதை பத்தி படிச்சாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை 1:2 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதற்கு தீர்மானித்திருந்தேன். வேற எதையும் நான் அறிய விரும்பல. ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களை நடத்துங்க. எவ்வளவு நேரம் எங்களோடு இடைப்பட்ட பிரசனத்துக்காக தீர்க்கமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, அந்த மகிழ்ப்படுத்துவதில்லை எனக்கு ஒரு நாள் ஓய்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே, மேம்படுத்துகிற காரியங்கள் ஒரு நாள் நம்ம தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே, என்னமும் பேசட்டும். அந்த வேதத்தை மட்டும் நம்ம விட்டு விலகிறாதபடி அப்போஸ்தலர்களுக்கு காண்பித்து கொடுத்த இந்த ரகசியத்தை நாங்கள் சரியா நாங்கள் பார்த்து அறிந்து அந்த ஆதி முதல் அடக்கமாக இருந்த அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதுமான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின் படியே எழுதுகிறாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் தான் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்து. வகுப்பறைகளை தொடர்ந்து நீங்க நடத்துங்க. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கணும், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த அடுத்த செஷன் கடைசி செஷன் எங்களோட நீங்க பேசுங்க. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.